சில வாரங்களாக இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் காத்திருந்தேன். இன்று அதை நான் உங்கள் மத்தியிலே பேச வந்திருக்கிறேன், கற்றுக் கொடுக்க. செய்தியினுடைய தலைப்பு பரிசுத்த ஆவியானவருடைய எச்சரிப்புகளை அறிந்து கொள்ள அல்லாவிட்டால் உணர்ந்து கொள்ள நாம் நமது ஆவியை பயிற்றுவிக்க வேண்டும். We must train our spirit to hear the warnings of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்மோடு கூட பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே வந்தால் திரும்பி அவர்களை விட்டு வெளியே போய் திரும்பி போகிற அப்படி விளையாட்டு கிடையாது. ஒரே ஒரு தடவை அவர் வருவார். எங்களுக்குள்ளே வேதத்தை நாம் சரியாக கற்றுக்கொள்ளாததினால, வேதத்தை ஒழுங்காக நாம் கிரமமாக படிக்காததினால, பாரம்பரியமாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதை பாரம்பரியமாய் பெந்தகோஸ்து சபைகளில் பேசப்படுகிறதை நாம் கேட்டு அடுத்து வரும் சந்ததிகளுக்கு அதையே நாம் பேசிக்கொண்டு பிழையான சில கருத்துக்களை நாம் அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கொடுத்து நாங்கள் அப்படியே பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆகவே ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால் அந்த நிமிஷம் பரிசுத்த ஆவியானவர் அந்த தேவ பிள்ளைக்குள்ளே கடந்து வருகிறார். எத்தனை பேர் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க. வெரி குட். அந்த அனுபவம் பெறாட்டி நீங்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையாக எவன் தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து பாவங்களை அறிக்கை செய்து பாவி என்பதை உணர்ந்து இயேசு கல்வாரி சிலுவையிலே என் பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதை நான் அறிக்கை செய்து இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார், பரத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார், சீக்கிரமாய் திரும்பி வருகிறார். இதை ஒரு தேவ பிள்ளை உண்மையாக விசுவாசிக்கிற நேரம் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே பரலோகத்திலே எழுதப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே கடந்து வருகிறார். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். இப்போ நாங்கள் நினைப்பது என்னென்னா, நமக்குள்ள வந்த ஆவியானவர் நாம் அவரை தேடாமல் விட்டால், நம்ம ஜெபிக்காட்டி அவர் எங்களை விட்டு போயிட்டு நாங்கள் ஜெபிக்கிற நேரம் திரும்பி வருவார் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது பிள்ளை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் ஒரே ஒரு தடவை வருவார். வந்தால் அவர் நிற்பார். இயேசுவாமி சொன்னார், பரிசுத்த ஆவி ஆனவர் உங்களிடத்திலே வரும்போது அவர் உங்கள் மேலும் உங்களுக்குள்ளும் உங்களோடும் இருப்பார் என்று சொன்னார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். அதான் ஆண்டவர் சொன்னார், இது உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களில் நான். அப்போ இயேசு என்ன பக்கத்திலேயே இருக்கிறார்? இல்லை, அவர் பிதாவின் வலது பார்சத்திலே அவர் உன்னதங்களிலே வைத்திருக்கிறார். அப்படியானால் யாரை சொன்னார் நான் உங்களோடு இருப்பேன் என்று? பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே இருப்பார், உனக்குள்ளே இருப்பார், உன்னோடு இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆட்பறியுங்க. ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ளே வந்திருக்கிற இந்த ஆவியானவர் ஒவ்வொரு தேவ பிள்ளையோடும் அவர் பேசுகிறார். எப்படி அவர் பேசுகிறார்? அவருடைய சத்தத்தை நாம் எப்படி கேட்கிறோம்? உந்துதலினாலே அதை நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து அவர் நம்மை உந்துவார்.
அவர் நம்மை உணர்த்துவார். அவர் பேசுகிறது நமக்கு விளங்கும். இப்ப நீங்க சில நேரம் கேட்குறீங்க, பரிசுத்த ஆவியானவரோட சத்தத்தை எப்படி நான் கேட்கிறேன், எப்படி அவர் பேசுவார்? இப்ப நீங்க யாருமே வாய் திறக்காம நீங்க இல்ல, ஒவ்வொருவரும் எந்த பேர் ரொஷான் என்று வாய் திறக்காம சொல்லுங்க பாப்போம். அதைத்தான் நீங்க சொல்றீங்க, மனசால பேசுறேன்னு சொல்றீங்களா இல்லையா? சரி, 1 2 3 பேசுங்க. குட். ஒருவர் சத்தம் இப்ப வழியில வரல. நீங்க பேசினது உங்களுக்கு கேட்டுதா இல்லையா? கேட்டுதுன்னு சொன்னாக்கள் கையை உயர்த்துங்க. என்ன கொஞ்சம் பேர் இல்லை, கையை கீழே விடுங்க. நான் திரும்ப 2ஆம் தரம். இப்போ எந்த பேரை விட்டுருங்க, உங்களோட பேர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே உங்களோட பேர் என்னண்டு. இப்போ வாயை மூடிட்டு நான் 1 2 3 சொல்லும்போது நீங்கள் உங்களோட பேரை நீங்கள் வாய் திறக்காமல் நீங்கள் சொல்ல போகிறீங்க. 1 2 3 சொல்லிட்டீங்களா? சொன்ன கையை உயர்த்துங்க. ரைட். எத்தனை பேருக்கு நீங்கள் சொன்னது கேட்டுது? கையை உயர்த்தி காட்டுங்க. அதுதான் மனதின் சத்தம். அதுதான் மனதின் சத்தம். அதுதான் உள்ளான மனிதனுடைய சத்தம். அது வெளியில் கேட்காது, ஆனால் உங்களுக்குள்ள பெரிய சத்தமாக கேட்கும். இதுதான் இவ்விதமாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் தம் பிள்ளைகளோடு அவர் பேசுகிறார். எப்படி நீங்கள் வாயை திறக்காம உங்களோட பேரை சொல்றது உங்களுக்கு கேட்டுச்சோ, அதே போலத்தான் ஆவியானவர் உங்களோடு பேசுறது தெளிவாக கேட்கும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு இது விளங்கிட்டு? வெரி குட். இப்போ நம்முடைய ஆவியானவர் நம்மை பாதுகாக்கிற ஆவியானவர், மேன்மையான ஒரு இடத்துக்கு நம்மை நடத்தி செல்லுகிற ஆவியானவர். எங்களுடைய வாழ்க்கையில சம்பவிக்க போகிறவைகளை எப்போ எல்லாம் நமக்கு அவர் அறிவிக்க வேண்டுமோ, எல்லாத்தையும் இல்லை, முக்கியமான நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில முன்னெடுப்புகளை, எதிரில் நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிறதை, நம் குடும்பத்துக்குள்ளே நடக்க போகிறதை, நம் சபையிலே, நம் பட்டணத்தில், நம் தேசத்தில், இந்த உலகத்தில் நடக்க போகிறவைகளை அவர் உணர்த்துவார், அவர் எச்சரிப்பார். சில நேரத்தில் நாங்கள் யுத்த காலத்தில் இந்த ரோட்டில் யாருமே வாலிப பிள்ளைகள் இருக்க மாட்டான். வாலிபர்கள் ரோட்டில் இறங்குனா ஒரு வெள்ளை வேன் வரும், நம்பர் பிளேட் இருக்காது. உங்களுக்கு கிட்ட வந்தவள் அந்த சைட் டோர் திறக்கும், இப்படி என்றக்குள்ள 2 கை வழியில் வரும், உங்களை அப்படியே வேனுக்குள்ளே இழுத்து காலுக்குள்ளே படுக்க வச்சுட்டு கொண்டு போயிடும். அவ்வளோதான். அதுக்கு பிறகு உங்களை காணவே கிடைக்காது. அப்படியான காலம். இந்த மட்டக்களப்பில் இருந்த ஜனங்கள் மார்க்கெட்டுக்கு மத்தியானம் 10 மணியிலிருந்து 11 மணிக்கு வரைக்குள்ள இடைப்பட்ட நேரத்துக்குள்ள கூட்டமாக போவாங்க. யாரும் தனியாக போக மாட்டாங்க. எதுவும் நடக்கலாம், போயிட்டு வந்துடும். அவ்வளோதான் வாழ்க்கை. வேலைக்கு போக இயலாது, இருந்தால் போல ரவுண்ட் அப் அப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த காலத்திலும் ரோட்டில் திரிஞ்சன்னு சொன்னால் நாங்கள் தான். ஏன் தெரியுமா? நாங்கள் கூட்டம் நடத்த போவோம். இப்போ தான் நிறைய வீடுகள் இருக்கு இங்கே. ஆனால் அந்த நாட்களில் இப்படி வீடுகள் இல்லை, குடிசைகள் தான் இருக்கும். இங்கே ஒரு குடிசைண்டா அங்கால ஒரு குடிசை, இடையில் காடு. இந்த இருதயபுரம் மேற்கு, கருவப்பங்கேணி, ஜெயந்திபுர பக்கம் எல்லாம் போக சரியான பயம். ஆட்களே இல்லை அந்த காலங்களில். ஆனால் நாங்கள் ஊழியத்துக்கு போவோம். ஊழியத்துக்கு நாங்கள் ஒரு வழியாக வளமையாக போகிற மாதிரி போய் ஊழியம் முடித்த உடனே ஆண்டவர் சொல்லுவார், கிட்டையா லேசாக போகிற வழி இருக்கும், அதால் தான் போயிட்டு வாருது. ஆவியானவர் உணர்த்துவார், இந்த பாதையை பயன்படுத்த வேண்டாம், மற்ற பாதையை பயன்படுத்து, அது கொஞ்சம் சுற்றி போகிற பாதை தான்,
ஆனால் சுற்றி போவோம். நாங்கள் கொஞ்சம் ஒரு பகுதியை நாங்கள் கடந்து அங்காட போகிறேன்னு சொல்லுவோம். இங்கேருந்து ஊரணிக்கு வந்த ஒரு நல்ல ஞாபகம். நாங்கள் ஒரு நாள் அவங்களோட வீட்டு கூட்டங்கள் நடத்த போவோம். அங்கே போயிட்டு ஒரு நாள் விதமாக நாங்கள் செல்வநாயம் ரோட்டாலே நேராக வரலாம், அதுதான் கிட்ட எங்களுக்கு வாரது. அப்படி தான் வந்தோம். ஆனால் ஒரு நாள் ஆவியானவர் சொன்னார், அந்த ரோட்டால் நீ போகக்கூடாது, அவங்களோட வீட்டை கூட்டத்தை முடிச்சிட்டு நீ மெயின் ரோடால் போ, மாட்டு மாலால் போ. நாங்கள் அப்படியே மாட்டு மாலுக்குள்ளே மெயின் ரோட்டால் போய் மாட்டு மாலுக்குள்ளே போகிறோம். பெரிய ஒரு கிரனேட் சத்தம் உண்டு, வெடித்த சத்தம் கேட்டுச்சு. அதுக்கு பின்பதாக சுட்ட சத்தங்கள் கேட்டது. அதுக்குள்ளே நாங்கள் சர்ச்சில் போய் சேர்ந்துட்டோம் 2 பேர். பிறகு கேள்விப்பட்டோம், அந்த பக்கமாக அந்த செல்வநாயம் ரோட்டால் போலீஸ் ரோந்து வந்திருக்கிறான். யாரோ இயக்கம் ஒரு கிரெனேடை தூக்கி அறிஞ்சிட்டான். வளமையாக அந்த நாட்களில் நடக்கிறது தான். கண்ணுக்கு தெரிகிற நாய் தெரிஞ்சாலும் சரி, மாடு தெரிஞ்சாலும் சரி, என்ன அசைஞ்சாலும் சரி, ஒன்று ஆக்களே இல்லாட்டிலும் சரி, இராணுவம் இல்லாட்டி போலீஸ் அவர்கள் தரமாறையாக சுட ஆரம்பிப்பார்கள். அரை மணத்தையாலும் சுட்டு கொண்டே இருப்பார்கள். பலர் அதிலே மாட்டுப்படுவார்கள், மரித்து போவார்கள். இது ஒரு அனுபவம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக பல அனுபவங்கள், ஒவ்வொரு நாளும் அனுபவங்கள். அந்த காலத்திலே சபையில் இருந்த விசுவாசிகள் மிகவும் நெருக்கமாக பரிசுத்த ஆவியானவரோடு வாழ்ந்தார்கள். ஒவ்வொருவரோடும் கூட ஆவியானவர் பேசுவார், இடைப்படுவார், காரியங்கள் சம்பவிக்கிறதுக்கு முன்ன வெளிப்படுத்துவார். இப்படி ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் பேசுவார், வெளிப்படுத்துவார். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் இல்லை, இன்றைக்கு சபையில். ஆகவே நீதிமொழிகள் 22:3 சொல்லுகிறது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். ஞானமுள்ளவன், விவேகமுள்ளவன், அறிவுள்ளவன் ஆபத்தை கண்டு, ஆவியானவர் அவனுடைய உள்ளத்தில் ஒரு ஆபத்து நேரிட போகிறதை உணர்த்துகின்ற போது, ஒரு பயங்கரமான சம்பவமோ ஒரு விபத்தோ இல்லை என்றால் ஒருவன் உங்களுக்கு தீமை செய்ய காத்திருக்கிறான், ஆவியானவர் உணர்த்துவார், போகாத, பிந்தி போய், இன்றைக்கு நீ பிரயாணப்பட்டு போகாத, விபத்திலே உன்னை பாதுகாப்பதற்காக. ஆவியினால் ஆவியானவருடைய உந்துதல்களுக்கு கீழ்ப்படுகிறவன், உணர்வடைந்து மனிதனுடைய பேசுகிறதை பார்க்கிலும் கர்த்தர் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படுகிறவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டான். அந்த மனிதன் ஒரு நாளும் எந்த தீங்கிலும் மாட்டுப்பட மாட்டான். கர்த்தர் அவனை பாதுகாப்பார். அதான் இந்த வசனம் சொல்லுகிறது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். பேதைகள் என்ன, விவேகமற்றவர்கள் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் போதும் அந்த உணர்வடையாதவர்கள், தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்டும் கேளாதவர்கள் போல இருக்கிறவர்கள், தேவன் பேசுகிறார் என்பதை உணர்ந்தும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் பேதைகள். எப்ப பார்த்தாலும் தெரியாது 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 என்று சொல்லிக்கொண்டு உலகத்தில் இருக்கிற எல்லாமே தெரியும், ஆனா தேவ காரியங்கள் தெரியாது. இப்படியாக வாழ்கிறவர்கள் பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் என்றால், ஆண்டவர் சொல்றார், இந்த பழியா போகாத, ஒரு பெரிய ஒரு பாதாளம் இருக்கு, ஒரு பெரிய குழி இருக்கு, ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. உயிர் சேதம் ஒருவேளை வராம இருக்கலாம், ஆனால் பொருட்சேதம் வரும். இப்படியெல்லாம் ஆவியானவர் உணர்த்துவார். தேவனுடைய பிள்ளைகள் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து நடந்தால் காக்கப்படுவார்கள். இந்த பீடத்தில் இருந்து எப்பொழுதும் தேவனுடைய ஆலோசனைகள் தேவ ஜனங்களுக்குள்ளே வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் அநேகர் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதில்லை, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு உணர்வடைவதில்லை. சிலர் நீங்கள் நித்திரை கொள்றீங்களா? ஒன்று ரெண்டு பேர் தான்.
காரணம் ஏன் தெரியுமா? நீங்கள் பிரயாணப்பட்டு வந்திருந்தா பரவாயில்ல, இரவெல்லாம் முழிச்சிருந்து வந்திருந்தா பரவாயில்ல. ஆனால் சிலர் இருக்கிறீங்க வர்றதே சபையில் நித்திர கொள்றதுக்கு. காரணம் என்ன தெரியும்? உணர்வு இல்லை. ஒரு இருதயம் கடினமாயிற்று. ஆண்டவர் எவ்வளவுதான் பேசினாலும், ஆண்டவர் எவ்வளவுதான் உணர்த்தினாலும் உணர்வடைகிற தன்மை இல்லை. எவ்வளவுதான் கர்த்தருடைய சத்தியம் இந்த இடத்திலே போதிக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் தேவனுடைய சமூகத்துக்கு வாருங்கள், உபவாச ஜெபத்துக்கு வாருங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருப்போம் என்றால் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல், கீழ்ப்படிய விரும்பாமல், இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு தேவனுடைய உணர்வுகளை தள்ளிக்கொண்டு வாழ்றீங்க பாருங்க. ஆபத்து உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்களுக்கு ஆபத்து காத்திருக்கிறது. ஜாக்கிரதை. ஏனென்றால் பார்வோன் ஓட ஆண்டவர் பேசும்போது முதலாம் தடவை, 2ஆம் தடவை, 3ஆம் தடவை, 4ஆம் தடவை வரைக்கும் பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுது. ஒவ்வொரு வாதை வரும்போது பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினான். ஆண்டவர் பேசுகிறார், நிரூபித்து காட்டுறார் மோசே கூடாக. ஆனால் பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினானாம். அதுக்கு பிறகு நடந்தது என்ன தெரியுமா? மகா பயங்கரமானது. அதுக்கு பிறகு 5, 6, 7, 8, 9, 10 வாதைகள் வரைக்கும் கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். ஐயா, கர்த்தர் உன் இருதயத்தை கடினப்படுத்தினால் ஒரு நாளும் நீ உணர்வடையவே முடியாது. அந்த இருதயத்தை நீ கடினப்படுத்துகிறதினால், உன் இருதயம் தேவனை குறித்த காரியங்களிலே உணர்வடையாமல் இருப்பதினால, அந்த இருதய கடினம் உன்னை அழிவுக்குள்ளே நடத்தும், உன்னை நஷ்டத்துக்குள்ளே நடத்தும். சத்துருக்கள் உன்னை வாழ்க்கையிலே மேய்ந்து திரிய, சத்துருக்கள் உன்னை 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 திருட, உன்னை அழிக்க, உன்னை குட்டிச்சுவராக்க, முன்னேற்றத்தை தடுக்க நீ லேசான டார்கெட்டாக நீ மாறிவிடுவாய். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க போகிறேன், கவனமாய் குறிப்பிடுங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 50வது வசனம். நான் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் பழைய விசுவாசியாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, புதிய விசுவாசிகளாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான், எல்லாருக்கும் ஒரே வார்த்தை, ஒரே அப்பம் பிற்கப்பட்டு கொடுக்கிறது. நீங்கள் பழைய விசுவாசிகள் என்றா போல நீங்கள் பெரியவர்கள் அல்ல இந்த சபையில். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பழைய விசுவாசிகள் என்றதினால நீங்கள் இந்த சபையில் பெரியாக்கள் இல்லை. இந்த சபையில் பெரியாக்கள் யார் தெரியுமா? எங்களோடு வேர்வை சிந்துகிறவர்கள், ஜெபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருக்கிறவர்கள் தான் இந்த சபையில் பெரியவங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் பழைய விசுவாசி, நான் வருவேன், எப்பயும் வருவேன், எப்பயும் போவேன், அந்த சேட்டை இங்கே சரி வராது, ஆண்டவரோட சரி வராது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு உத்தரவாதம் உண்டு, அந்த உத்தரவாதத்தோடு வாழ வேண்டும். திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு இருக்க இயலாது. நான் நேற்றும் இந்த காரியத்தை சொன்னேன். ஒரு பிரித்தெடுத்தல் சீக்கிரமாக நடக்கப் போகிறது. நான் தீர்க்க தரிசனமாக இப்போ நான் சொல்கிறேன், ஆவியில் உணர்த்தப்பட்டு சொல்கிறேன். ஒரு பிரித்தெடுத்தல் சீக்கிரமாக நடைபெறப் போகிறது. வெள்ளாடுகளை செம்மறி ஆடுகள் இடத்துலேருந்து பிரிக்கிற நாட்கள் வருகிறது. கர்த்தருடைய ராஜ்யத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் விளையாடிக்கொண்டு இருக்கிறவர்களையும், கர்த்தருடைய ராஜ்யத்தில் சீரியஸாக இருக்கிறவங்களையும் கர்த்தர் பிரிக்கிற நாட்கள் வருகிறது. நீங்கள் ஜாக்கிரதைப்படுங்க. இப்போவே கர்த்தரிடத்தில் திரும்புங்க. காலம் செல்லாது, இது சீக்கிரம் நடக்கும். காலம் செல்லாது, இது சீக்கிரம் நடக்கும். சில நேரம் நாம் கன்னத்திலே கையை வச்சு ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி இவங்களுக்கு நடக்க முடியும், இது எப்படி ஆகும் என்று நாம் எங்களுக்குள்ள கேள்வி எழும்பும். நாங்கள் மனுஷண்ட வெளியரங்கத்தை பார்க்கிறோம், கர்த்தர் ஒரு மனுஷண்ட உள்ளான மனுஷனை பார்க்கிறார். நல்ல விசுவாசிகளை போல சபையில் உட்கார்ந்துட்டு இருக்கலாம், அது இல்லை பிரயோஜனம். விஷயம் எங்கே இருக்குண்டா உள்ளுக்குள்ள.
உள்ளுக்குள்ள எப்படி நாங்கள் இருக்கிறோம்? நம்முடைய தனிப்பட்ட ஜெபம், தேவனோடு இருக்கிற உறவு, வேத படிப்பு, வேத அறிவு, ஆவியானவரோடு இசைந்த வாழ்க்கை. ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா ராஜா? ஓடுங்க, நல்லா ஓடுங்க. நாட்கள் சீக்கிரம் வருகிறது. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. கர்த்தருக்கு மட்டும் நேரம் இல்லாமல் இருக்கிறது. கர்த்தர் பிரிக்க போகிற நாட்கள் வருகிறது. வெள்ளாடுகளை செம்மறி ஆடுகளிடத்தில் இருந்து பிரிப்பார். வெள்ளாடு சபைக்குள்ளே தான் இருக்கு, செம்மறி ஆடும் சபைக்குள்ளே தான் இருக்கு. ஆனால் செம்மறி ஆடு தான் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கும். வெள்ளாடு நரகத்துக்கு போகும். ஹலோ ஹலோ, வெள்ளாடும் பரலோகத்தில் இருந்துச்சு தேவண்ட சிங்காசனத்துக்கு முன்னால. செம்மறியாடும் சிங்காசனத்துக்கு முன்னால் இருந்து எல்லாமே வெள்ளை தான், எல்லாமே சபை தான், விசுவாசிகள் தான். ஆனால் வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள் இடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறது. செம்மறி ஆடுகளை பார்த்து சொல்றார், வலது பக்கத்துக்கு வாங்க. நீங்க வெள்ளாடுகளை பார்த்து சொல்றார், நீ இடது பக்கத்துக்கு வாங்க. வலது பக்கத்தில் இந்த செம்மறி ஆடுகளை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசிகள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்கள், ஆவியால் வழிநடத்தப்பட்டவர்கள், வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவர்களை பார்த்து சொன்ன இளைப்பாறுதலுக்குள் உட்பிரவேசி. வெள்ளாடு சபைக்குள்ளதான் இருக்கு. ஆனா இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட அர்ப்பணிக்காத ஆடுகள், இருதய கடினம் உள்ள ஆடுகள், கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை காலின் கீழே வைத்து மிதிக்கிற ஆடுகள், தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காத ஆடுகள், அவைகளை பார்த்து நரகத்துக்குள்ள போய் விழுந்த ஆண்டவர் தள்ளி விடுவார். ஜாக்கிரதை, வெளிப்படுத்தல இருக்கிறது, கவனித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 2:50, தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. உணர்வு இல்லை. இயேசுவே பேசுறார், உணர்ந்து கொள்ளலையா? பக்கத்துல தான் இருக்கிறாங்க. இயேசு பேசுறது கேட்குது, ஆனா உள்ளத்துல போய் உணர்வடையல்ல. வாரம் ஆராதனைக்கு வாரீங்க, கர்த்தர் பேசுகிறார், கேட்குறீங்க, காதால கேட்குது, ஆனா அது உள்ள போகல, உணர்வடையல்ல. மத்தேயு 15:16, மத்தேயு 15:16, அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறீர்களா? யாரை பார்த்து சொன்னா தெரியுமா? தம்மோடு கூட இருந்த 12 சீஷர்களை பார்த்து சொன்னார். இரவும் பகலும் அவரோட தான் இருக்கிறாங்க. அவங்க ஊழியமும் செய்கிறாங்க. ஊழியர்களை பார்த்து கவனமாக கவனித்துக் கொள்ளுங்க. இயேசுவோட தான் இருக்கிறாங்க 24 மணித்தியாலம். அவங்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஊழியமும் அதுக்கு மேலான ஊழியமும் ஆண்டவர் கொடுத்துட்டார், வரங்களையும் கொடுத்துட்டார், அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரமும் கொடுத்துட்டார். வியாதியஸ்தலை குணமாக்கினார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள். ஆனா என்ன தெரியுமா? ஆண்டவர் பேசுறதை குறித்து உணர்வடையல்ல. இந்த உணர்வடையாத ஆக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பிரதர், இன்றைக்கு கர்த்தர் என்னோட பேசினார், சந்தோஷம். ஆனா அதோட நிப்பாட்டிடுவாங்க. உணர்வடைஞ்சதுக்கு கீழ்ப்படிய வேணாமா? உணர்வடைஞ்சதுக்கு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேணாமா? உணர்வடைஞ்சல்ல, அப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டாமா? மனம் திரும்புதல் வர வேண்டாமா? அதெல்லாம் கிடையாது. நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறீர்களா? வாலிப தம்பி, கர்த்தர் இந்த காலையில் உன்னோடு பேசுகிறார். தங்கச்சி, உன்னோடு பேசுகிறார். ரோமர் 3:11, ரோமர் 3:11, ஆண்டவர் இந்த உலகத்தை பார்த்து அவர் என்ன சொன்னார்? உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. ஆவிக்குரிய காரியங்களை குறித்த உணர்வு உனக்குள்ள இல்லை. தேவனை தேடுகிற அந்த ஆவி உனக்குள்ள இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய அசைவுகளை உணரக்கூடிய உணர்வு உனக்குள்ள இல்லை.
வேதத்தை அறிகிற அறிவு உனக்குள்ள இல்லை. கர்த்தர் பேசுகிறார், காது இருக்கு ஆனா கேட்கதில்லை. கர்த்தரும் கண்களுக்கு முன்பதாய் கிரிய செய்கிறாய், பார்க்கிறாய், ஆனால் உணர்வு இல்லை. அந்நியனும் பார்க்கிறான், விசுவாசியும் பார்க்கிறான். அந்நியனுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் நடக்குது, விசுவாசிக்குள்ள ஒன்றுமே நடக்குது இல்லை, அசைவ கிடையாது. சபையோடு கர்த்தர் பேசுகிறார், காது உள்ளவன் கேட்க கடவன். ஓசியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஓசியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்தும், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்தும் என் முகத்தை தேடு மட்டும், உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் என்னது தேடுவார்கள். இன்றைக்கு சபையில் உட்கார்ந்து கொண்டு நீங்க என்ன சொல்றீங்க? நான் பெந்தெகோஸ்தன், நான் ஆவிக்குரியவன், ஆண்டவர் என்னோட இருக்கிறார் என்று சொல்றீங்க. குட், ஓகே, நல்லது, அறிக்கை. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நேரிடும் போது நீ கதறுகிறா கதறுகிறா கதறுகிறா. கர்த்தர் இடைப்படவில்லை, கர்த்தர் உனக்காக இறங்கி வரவில்லை, கர்த்தர் உனக்காக வழக்காடவோ யுத்தம் செய்யவோ இல்லை. ஏன்? ஏன்? காரணம், அவர் பேசும்போது நீ கேட்கல. அவர் பேசுகிற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் திருத்த வேண்டிய காரியங்களை நீ அறிந்திருக்கிறாய், உணர்வ உனக்கு விளங்குது. ஆனா மாறல. வாரம் தோறும் சமூகத்துக்கு வாரீங்க போறீங்க, வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, அதே வாழ்க்கை தான். ஒவ்வொரு மாதமும் வந்து பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெறுறீங்க, வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, அதே வாழ்க்கை தான். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடுங்க. நான் இப்போ சொன்னதை கொஞ்சம் கருத்தாய் விளங்கி கொள்ள பாருங்க. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் வரைக்கும் நான் எந்த ஸ்தானத்துக்கு போயிடுவேன், அவங்கள்ட்ட நான் இருக்க மாட்டேன். இன்றைக்கு நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறீங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? வாரம் தோறும் கர்த்தருடைய செய்தியை கேட்குறீங்க, வாழ்க்கை எப்படி இருக்கு? கீழ்ப்படிவு இருக்கா? கீழ்ப்படுறீங்களா? செய்தி நல்ல முண்டு சொல்கிறீங்க, அதை 10 பேர்கிட்ட சொல்கிறீங்க, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த செய்தியால் மாற்றம் உண்டாயிருக்கா? புதிய தீர்மானங்களை நீங்கள் எடுத்திருக்கிறீங்களா? இல்லாட்டி நோட்ஸை மட்டும் எழுதிட்டு அப்படியே போயிட்டு வைக்கிறீங்களா? வேத பைபிள் கையில் இருக்குது, ஆனால் நீங்கள் வாசிக்கிறீங்களா? கையில் பைபிள் இருந்து பிரயோசனம் இல்லை, தலைமாட்டில் பைபிள் இருந்தும் பிரயோசனம் இல்லை. பைபிளை வாசித்த, வேதத்தை வாசித்து அந்த வேதத்தை குறித்து உணர்வடைந்து எனக்குள்ள நான் எடுத்தால் தான் கர்த்தருடைய பிரியம் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் சொல்கிறேன், நாங்கள் எவ்வளோ ஜெபிச்சும் ஆண்டவர் திரும்ப மாட்டார். உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் திரும்ப வரணுமா? சிலாக்கள் சொல்லுவீங்க, முன்னெல்லாம் ஜெபிக்கக்குள்ள தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன் பாஸ்டர், நான் ஆராதிக்க தொடங்கணுன்னே தேவ பிரசன்னத்தை உணர்வேன், என் மேலெல்லாம் சிலுக்கும், என்னை அறியாமல் கண்ணீர் தாரையாக ஓடும். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை பாஸ்டர், அதை காண முடியலை, என்னால் அதை உணர முடியலை. அப்படி சொல்கிறீங்களா? காரணம் ஏன் தெரியுமா? அவர் உன்னை விட்டு போயிட்டார், அவர் தன் ஸ்தானத்துக்கு போயிட்டாராம். ஏண்டா, நீ உண்ட வாழ்க்கையை சரிப்படுத்தணும்னு உனக்கு தெரியும், நீ அறிந்து கொண்டாய், நீ உணர்வடைந்தாய். ஆனால் நீ வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்து
நீ உன்னை சீர்படுத்தலையா, நான் உன்னோட இருக்க மாட்டேன். நீ எப்போ மனம் திரும்பி இந்த வாழ்க்கையை சரியாக்கி என்னை நோக்கி பார்க்கிறியோ நான் இறங்கி வருவேன். கர்த்தர் உங்களோடு பேசட்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல், மதி என்றா வரித்தவர்கள், மதுபானத்தை அறிந்து நிதானமற்றவர்களாய், அதுதான் இதனுடைய அர்த்தம். நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செய்யுங்க, எல்லாரும் வாசிங்க இந்த வசனத்தை. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செய்யுங்க, அறிந்து கொள், அல்ல உணர்ந்து கொள். என்னது? இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், கூட படிச்சுட்டீங்க. இப்போ தான் சொல்ற அற படிச்சான்னு சொல்லி சில ஆட்களுக்கு எவ்வளோ புத்தி சொல்லி மண்டல ஏறாது. அவங்கள பார்த்து நாங்கள் சொல்கிற ஒரு ஸ்லாங் தமிழில் அற படித்தானோ ஏதோ உணர்வடையவே முடியாது, கடினம். சரி, சங்கீதம் 119 144 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய சாட்சிகளின் நீதி, சாட்சிகளின் நீதி என்றால் வார்த்தை என்றென்றைக்கும் நிற்கும். ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாள் மாறாது. பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதல்கள், வெளிப்பாடுகள், உணர்வுகள் ஒரு நாளும் போய் சொல்லாது. ஒரு நாளும் அதை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். அது அசையாது. அவர் சொன்னா சொல்லுதான். ஒரு தரம் விளம்பினார், 2ஆம் தரம் அவர் அதை பற்றி பேச மாட்டார். அவ்வளோதான். ஒருக்கா மனிதன் தான் 1000 தரம் சொல்லணும். உண்மையா சொல்கிறேன். ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் உண்மையான தெய்வம். ஒருக்கா பேசினா அவ்வளோதான் வர்ற கதை. அதுதான், மாற்றம் கிடையாது. உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆகவே இவன் சொல்றான், ஆண்டவரே என்னை என்னவாம், எல்லாரும் சபை சொல்லுங்க, என்னவாம், உணர்வுள்ளவனாக்கும். அப்பொழுது நான் உணர்வுள்ளவனானேனானால் நான் பிழைப்பேன். உணர்வுள்ளவனாகாதபடி கர்த்தர் பேசும்போது நான் என் இருதயத்தை கடினப்படுத்தினால் நான் சாவேன். இந்த வசனத்தை எப்பயுமே தலகீழ வாசித்து பார்க்க வேண்டும். ஆவியானவர் உணர்த்துகிற நேரம் உணர்வுகளை, அவருடைய எச்சரிப்புகளை நான் அலட்சியம் பண்ணினால், நான் அதை கணக்கெடுக்காமல் போனால், அதை குறித்து நான் உணர்வடையாதவனாய் இருந்தால் நான் சாவேன். நான் மரித்து போய் விடுவேன். காலத்துக்கு முன்னே நான் மரித்து போய் விடுவேன். வாலிப பிள்ளைகள் கேளுங்க, ஆண்டவர் பேச பேச அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன்னுடைய புரடி இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் மேல என்ன நடக்குமா? சடுதியில நாசம் வரும், மரணம், அழிவு, நஷ்டம். அதுக்கு பிறகு நோ சான்ஸ், வாய்ப்பில்லை. அதுக்கு பிறகு வாய்ப்பில்லை, அவ்வளவுதான் கதை. அதுக்கு பிறகு வருஷம் முழுவதும் அழுது புலம்பிக் கொண்டு இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. யாக்கோபே, நீ எப்படோ நீ மனம் திரும்பி இருக்கணும். நீ அதை காலம் தாழ்த்தி கடைசியா ஏசாவ முகம் கொடுக்க வருகிற நேரத்தில் இப்ப இவன் சொல்றான், ஆண்டவரே என்னை மாற்றும், என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். போராடினான். ஆண்டவர் சொன்னார், விடு, நான் போகணும், விட மாட்டேன், என்னை ஆசீர்வதி, என்னை மாற்றும். ஆண்டவர் ஆசீர்வதித்தார் உண்மை. ஆனா இன்னொரு காரியம் செய்தார். அவனுடைய தொடை சந்தை அவர் பிடித்து இழுத்தார். தொடை சந்தை
அவனுடைய தொடை சந்து சுளுக்கிற்று. அதனால சாகும் வரைக்கும் அவன் நொண்டியாக இருந்தான். சாகும் வரைக்கும். ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர இவன் இருதயத்தை திறந்தான். இட் வாஸ் டூ லேட். அதின் காலங்களிலே செய்யப்பட வேண்டியவைகளை செய்யாவிட்டால், வாழ்க்கையில காரியங்களை காலதாமதம் பண்ணி கொண்டு போனால், இட் வில் பி டூ லேட். அப்பொழுது நாம் ஆண்டவர் மன்னிப்பார், பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வார். ஆனால் அதனுடைய விபரீதம், அதனுடைய பிரதிபலன் சாகும் வரைக்கும் நாங்கள் சுமக்கத்தான் வேண்டும். வாலிப பிள்ளைகளுக்கு நான் அன்பாக நான் சொல்கிறேன், வாழ்க்கையோட விளையாட வேண்டாம், வாழ்க்கையோட விளையாட வேண்டாம். சங்கீதம் சரி, ஏசாயா 32:4, ஏசாயா 32:4, பதற்றம் உள்ளவர்களின் இருதயம், பதற்றம் உள்ளவர்களின் இருதயம், பதறுகிற இருதயத்தை உடையவர்களுடைய இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். பதற்றம் உள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். சில நேரங்களில் ஒரு பிரயாணம், நான் சொல்கிறத கேளுங்க, ஒரு பிரயாணமாக நீங்கள் போகிறதுக்கு ஆயத்தப்படுற நேரம் மனதிலே ஒரு பதற்றம் வருது. இல்லாட்டி ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நீங்கள் முற்படுகிற நேரம் ஒரு பதற்றம், ஒரு சமாதான இன்மை, ஒரு தயக்கம், இல்லாட்டி மனதில் ஒரு பாரம். தேவனுடைய ஒரு பிள்ளை என்ன செய்வார் தெரியுமா? அந்த வேளைகளில் கர்த்தர் சமூகத்திலே போய் விழுந்து, ஆண்டவரே நீ சொல்லும், நீ சொல்லும். கொழும்புக்கு போகிற பஸ் ரெடி ஆகுது, என்ன ஒரு மணத்தியாலம் தான் இருக்கு, பேக் எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. ஆனால் மனசில் என்னவோ போகாதபடி உணர்த்துது, தடுக்குது. ஒரு கம்பெனியில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டு புதுசாக, நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க. ஆனால் வேலைக்கு போகிற நாட்கள் வரும்போது பதறுகிறது, உள்ளத்தில் ஒரு கலக்கம், சமாதானம் இல்லாமல் போயிட்டு. இவைகள் என்ன தெரியுமா? இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதல், எச்சரிப்புகள், அவருடைய உந்துதல்கள். நாம் கவனமாக இவற்றுக்கு செவி கொடுத்து உணர்வடைந்து கீழ்ப்படிந்தால் பெரிதான ஆபத்துக்களிலே இருந்து நாம் காத்து கொள்ளப்படுவோம். சில நேரம் நீங்கள் யோசிப்பீங்க, ஆவியானவருக்கு கடைசி நிமிஷத்தில் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு உடுத்தும் ரெடி, பேகும் ரெடி, இப்போ நீங்கள் கையில் எடுத்து வாசல் வரைக்கும் போயிட்டீங்க. ஆனால் மனசு சொல்லுது, இல்லை திரும்ப, இன்றைக்கு போகாத, நாளைக்கு போ, நாளைக்கு போ. சமாதானம் இல்லை, ஒரு ஒரு தயக்கமாக இருக்குது, பதற்றமாக இருக்குது. இதுதான் ஆவியானவருடைய உந்துதல். நீங்கள் பேகை வச்சிடுவீங்க, பிறகு கேள்விப்படுவீங்க அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஏறி போக இருந்த பஸ் பாதை விலகி ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் விழுந்து அதில் இருந்த ஒரு 20 பேர் 25 பேரை ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துருக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓ நான் போயிருந்தால் எனக்கு என்ன நடந்திருக்குமோ, நான் போய் இதைத்தான் ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார் என்பதை அப்போ தான் நீங்கள் புரிந்து கொள்ளுவீங்க. ஆவியானவர் உங்களுக்கு கொண்டாந்து நீ பஸ்ஸில் ஏறி போகிற மாதிரியும், பஸ் வழி தவறி கிடங்குல விழுகிற மாதிரியும், நீ ஆஸ்பத்திரியில் இருக்கிற மாதிரியும் அவர் காட்ட மாட்டார். அவருடைய உந்துதல்களை புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள பழக வேண்டும். விதவிதமாக ஒவ்வொருவருக்கும் விதவிதமாக அவர் உணர்த்துவார், விதவிதமாக பேசுவார். ஆவியில நீங்க வளர்ந்து வரும்போது, நான் இன்றைக்கு பேசுகிற இந்த செய்தி மிகவும் முக்கியம், மிகவும்
மிகவும் முக்கியமானது. காதுள்ளவன் கேட்க கடவன், உணர்வுள்ளவனாய் மாறு. பரிசுத்த ஆவியானவருடைய எச்சரிப்புகளை, பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதல்களை குறித்த உணர்வடைகிறது மாத்திரமல்ல, அதற்குரிய நடவடிக்கைகளை பெற்றுக்கொள். இன்றைக்கு சில காரியங்களை நான் சீக்கிரம் சொல்லிக்கொண்டு போகிறேன். இயேசுவினுடைய வாழ்க்கையில் ஆகவே நீதிமொழிகள் 22:3 விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். ஒரு விவேகி ஆவியானவர் உணர்த்துகிறதை கணக்கில் எடுத்து அதற்கு தக்கதாக தீர்மானங்களை எடுத்து அவன் நடந்து கொள்ளும்போது பெரிய பயங்கரங்களிலே இருந்து அவன் தப்பித்து கொள்ளுகிறான். இயேசுவினுடைய வாழ்க்கையில் ஆபத்துக்கள் வரும்போதே, வருவதற்கு முன்னே அவர் ஆவியிலே, பிரியமானவர்களே, இந்த கிரேக்கர்கள் ஒரு சிலர் ஆலயத்துக்கு வந்துக்கிறான் பார்க்கறதுக்கு. உடனே வேதம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். 18ஆம் வசனம், அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறது எல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். கோபம், எரிச்சல், சபை வளருதென்று எரிச்சல். ஆகவே இவர்கள் தீர்மானிக்கிறார்கள், இந்த இயேசுவுக்கு தீமை செய்யணும், பாசர அடிக்கணும், பாசர கொல்லணும். 20வது வசனம், பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்க இருந்தார்கள். அவர்கள் பிலிப்புவினிடத்திலே வந்து, இப்ப அவங்களை கிரேக்கரை சொல்லி அனுப்பிட்டான். அவரை பிடிச்சி அவருக்கு 2 கொடுத்துட்டு வா, கையை காலை முறிச்சிட்டு வா, பல்ல உடைச்சிட்டு வா. இயேசு ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார், நிறைய ஜனங்கள். ஆனா வெளியில, இந்த ஜனங்களுக்கு வெளியில ஒரு கூட்டம் வந்து நிக்குது, கிரேக்கர்கள். சீஷர்களுக்கே தெரியா இவங்க யாரு, எங்க இருந்து வந்தாங்க, எதற்கு வந்தார்கள் என்று அவர்களுக்கு தெரியா. ஆனா இயேசு ஆவியிலே உணர்ந்தார். அவ பிலிப்பு போய் சொல்றான் இயேசுவின் இடத்துல, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டான். பிலிப்பு போய் தான் பிடிச்சிட்டான், டீஷர்ட்ல ஒருவனை. இயேசு கிட்ட கொண்டு போங்களேன், இயேசுவை பார்க்கணுமே, கிட்ட கொண்டு போங்களேன். அப்பொழுது பிலிப்பு வாரான் இயேசுவின் இடத்துல, சொல்றான், இயேசுவே, இப்படி கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க உங்களை சந்திக்கையாம், கிரேக்கர்கள் என்று சொன்ன போது இயேசுவினுடைய பதிலை பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. இன்னும் அவர் உயிரோட இருந்து ஊழியம் செய்ய வேண்டி இருந்தது, சிலுவைக்கு போறதுக்கு முதல். இது முதலே நடக்குது. அவர் சொன்னார், மனுஷகுமாரன் இனி ஒப்பு கொடுக்கப்படுகிற காலம் வந்துட்டு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். 27, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. இயேசுவாமி சொல்றார், என் ஆத்துமா கலங்குது. அந்த செய்தியை இவர் அடைவதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட கிரேக்கர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று சீஷர்களை, ஜனங்களை அறியாதிருக்கிற நேரம் இயேசு அதை அறிந்தார், ஆவியிலே உணர்ந்தார், ஆவியிலே கலங்கினார். என்ன கொல்றதுக்கு வந்துக்கிறான். ஆனால் பிதா என்ன சொல்லுவேன், பிதாவே, இந்த வேளையிலே இருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்கையா, இல்லாட்டி இதற்காகத்தானே நான் வந்தேன், ஆகவே கொண்டுட்டு போகட்டும் என்று நான் ஜெபிக்கையா? அஜய் சுவாமி சொன்னார். ஆபத்து வருகிறதுக்கு முன்பதாய் இயேசு ஆவியிலே உணர்ந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, உங்களுடைய தொழிலுக்கு எதிரா, உங்களுடைய படிப்புக்கு எதிரா, நீங்க எதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண யோசிக்கிறீங்களோ அதற்கு எதிராக உங்களை நஷ்டப்படுத்த, வேதனைப்படுத்த, வியாதிப்படுத்த, பலவீனப்படுத்த
உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க ஒரு சத்துரு வழியில் நிற்கிறான். அவன் எப்பயுமே வந்து உங்களை தாக்குவதில்லை. அவனுக்கு நேரங்கள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உனக்கு முன்பதாய் வருகிற ஆபத்தை குறித்து அவர் உனக்கு கண்டித்து உணர்த்துவார். எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க, ஆவியானவரே இத்தனை காலங்கள் நான் விட்டுட்டேனே அப்பா, நீங்க எனக்கு உணர்த்தணும், நீங்க என்ன வழி நடத்தணும், நீங்க என்னோட பேசணும், எந்த வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்கள், சத்துருவினுடைய திட்டங்களை, எனக்கு சத்துருக்கள் எனக்கு முன்னால் வைக்கிற கன்னிகளை, சிலர் மனுஷர் வந்து நல்ல பழகுவாங்க உங்களோட. ஆனால் நாங்களும் ஏமலாந்திகள் போல் அவர்களோட பழகுவோம் அன்பாய். ஆனால் அவங்களுக்குள்ள பிளான் ஒன்று இருக்கு. அவங்க வந்தது உண்மையில் இருக்கிற அன்பு, பாசத்தில் அன்பில் இல்லை, உன்னை கொள்ளையிட வந்திருக்கிறான். அதே எங்களுக்கு அது விளங்காது. நாங்கள் ஒரு மனுஷன் வெளியரங்கத்தை பார்க்குறோம். ஒருவேளை ஒருவன் வந்துக்கிறான் உங்களோட குடும்பத்துக்குள்ளே, இல்லாட்டி உங்களோட வீட்டுக்குள்ளே, உங்களுடைய வாழ்க்கையில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை குறித்து ரக்கி எடுத்துகிட்டு போகிறது, உங்களை குறித்து நீங்கள் எத்தனை மணிக்கு வாரீங்க, எத்தனை மணிக்கு போகிறீங்க, எப்படி சாப்பிடுவீங்க, என்ன சாப்பிடுவீங்க, இதெல்லாத்தையும் குறித்து அறிந்து சத்துருக்கு உன்னை குறித்த நியூஸை எடுத்து கொண்டு போகிறதுக்கு. அவன் உன்னை தாக்குவதில்லை, உன்னை வேவு பார்ப்பதற்காக வருகிறான். சில நேரம் எங்களுக்கு இது விளங்காது, எங்களுக்கு இது புரியாது. எங்களுக்கு தீமை செய்கிறவங்க வந்த உடனே தீமை செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் பொறுத்திருந்து தான் செய்வாங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு தான் நம்மளோட விளையாட்டை தொடங்குவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஆவியிலே நிறைந்து ஆவியால் வழிநடத்தப்படுகிற தேவ பிள்ளையே, நீ ஆவியானவருடைய சத்தத்துக்கும் ஆவியானவருடைய எச்சரிப்புகளுக்கும் ஆவியானவருடைய உந்துதல்களுக்கு நீ கவனமாக செவி கொடுத்தாள், உனக்கு முன்பதாக இருக்கிற ஆபத்தில் இருந்து நீ உன்னை காத்து கொள்ளலாம். எத்தனை பேருக்கு இதுவரைக்கும் விளங்கிட்டு? இயேசுவுக்கு அந்த உணர்வு இருந்தது. ஆவியானவர் உணர்த்துறதை உடனே அவர் உணர்ந்தார். அவர்களை இயேசு சந்திக்கவே இல்லை. சொன்ன நான் அவர்களை சந்திக்க மாட்டேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரையில் இயேசு அன்றைக்கு ராத்திரி 12 சீஷர்களையும் அழைத்து ராப்போஜன விருந்து பண்றார். இதுதான் அவர்களோடு அவர் சொன்னார், ராப்போஜனத்தை ஆயத்த பண்ணுங்க. சீஷர்களுக்கு இதை குறித்து அறிவே கிடையாது. அவர் உணர ஆரம்பிச்சிட்டார், இதுதான் நான் இந்த பூமியிலே சாப்பிட போகிற, என்னுடைய சீஷர்களோடு சாப்பிட போகிற என்னுடைய கடைசி ஆகாரம். இதுக்கு பிறகு என்னை பிடிப்பார்கள், என்னை கொலை செய்வார்கள், என்னை சித்திரவதைப்படுத்துவார்கள், என்னை சிலுவையில் அறைவார்கள், நான் மரித்து போவேன். இதோட இந்த நாளோட இந்த உலகத்தில் இருக்கிற என்னுடைய ஊழியம் முடிவுக்கு வருகிறது என்பதை இயேசு அறிந்திருந்தார், உணர்வடைந்திருந்தார். இந்த ராப்போஜனத்தை ஆயத்தப்படுத்தி அவரை யார் காட்டிக் கொடுக்க போகிறார் என்பதையும் ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தி இருந்தார். பொதுவாக சொல்றார், 12 சீஷர்கள் இருக்க, அவர் நடுவில் வந்து உட்கார்ந்து எல்லார காலையும் கழுவுகிறார். இப்போ சொல்றார், உனக்கு தெரியுமா, இங்கே பிள்ளைகளே தெரியுமா, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். காட்டி கொடுப்பானா? இங்கேயா? எங்கள 12 பேர்ல ஒரு ஆளை தட்டி கொடுக்க, என்னடா இவர் கதைக்கிற கதை. யோவான் மெதுவா இயேசுன மார்பிள சாஞ்சி கேட்டான், அவன் யாரு ஐயா? அவர் சொன்னார், நான் யாருக்கு இந்த துணிக்கையை முதலாவது கொடுக்கிறோன்னு அப்பத்தை அவன்தான். சரி ஐயா. யாருக்கு கொடுத்தார்? யூதாஸுக்கு கொடுத்தார். பர்ஃபெக்ட், இவன் தான் என்னை காட்டி கொடுக்க போறான், அவருக்கு தெரியும். ராப்போஜனம் முடிஞ்சா யூதாஸை பார்த்து சொல்ற, தம்பி நீ செய்கிறதை போய் சீக்கிரமாய் செய். ஓ, யூதாஸ் காரியத்து இவ்வளவு நடக்குது, ஏதோ அவர் அப்பாவி போல ஒரு நல்ல பிள்ளை போல சத்துரு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி, அவன் தான் ஐயா சத்துரு.
அவன் தான் சத்துரு. அவருக்கு தான் காலை கழுவினார், அவன்டக்குன்னு சாப்பாட்டு போட்டார். இவன் காட்டி கொடுக்க போகிறான் என்பதை இயேசு அறிந்திருந்தார், சீஷர்களுக்கு தெரியாது. முன்ன சொல்ற யாரோ ஒருவன் காட்டி கொடுக்க போறான், எல்லாரும் சேர்ந்து சொல்லிக்கலாமே, யாரு இயேசப்பா, யார் அவன் காட்டி கொடுக்க போறான்? ஒருவனும் கேட்கல, உணர்வு இல்லை, விட்டுட்டான். இப்ப சொல்றான், ஏய் நீ செய்கிறத போய் சீக்கிரமா செய். யூதாசுக்கு தெரியும் அவர் என்ன சொல்லுகிறார் என்று, யோவானுக்கு தெரியும் அவர் என்ன சொல்லுகிறார் என்று. மற்ற 10 சீஷர்கள் பாருங்க, பக்கத்தில் இருந்து சொல்றதை கேட்டும் உணர்வடையல்ல. அதான் இயேசுவாமி சொல்லும்போது பேசும்போது சொன்னார், நீங்கள் காதுகள் இருந்தும் கேளாதவர்கள், கண்கள் இருந்தும் பார்க்க முடியாதவர்கள், குருடர்கள் என்று சொன்னார். உணர்வில்லை. பணப்பையம் எடுத்துக்கொண்டு யூதாஸ் போயிட்டான். 10 சீஷர்கள் 9 சீஷர்கள் நினைக்கிறாங்க, இவன் ஏதோ இயேசுவாமி ஏதோ சாக்லேட் வேண்டிட்டு வர, ஐஸ்கிரீம் வேண்டிட்டு வர அனுப்பி இருக்கிறார் போல, அப்படிதான் நினைச்சான். உணர்வில்லை. ஆனால் இயேசு அறிந்திருந்தார். இப்போ மறுரூப மலைக்கு போனாங்க, வந்தாங்க. இப்போ கெத்சமனே தோட்டத்துக்கு போயிட்டான். நிமிஷங்கள் நெருங்க 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 அவருக்கு தெரியும், இப்பொழுது எனி டைம் நான் காட்டி கொடுக்கப்பட முடியும். அவருக்குள்ள ப்ரெஷர் அதிகரிக்குது, அழுத்தம் அதிகரிக்குது. அவர் சொல்லுகிறார், அந்த 11 சீஷர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தனை காணோம் போயினா செய்கிறத சீக்கிரமாக செய்யணும். யூதாஸ் போயிட்டால, அங்கே போயிட்டு செட் பண்ணிட்டான், சத்துருக்களை ஆயத்தப்படுத்திட்டான். நான் யாரை முத்தம் கொடுக்கிறேனோ அவர் தான் இயேசு, தைரியமாக பிடிச்சு கொள்ளுங்க அவரை. 3 பேரை தன்னோட கிட்ட எடுத்து, யோவான், பேதுரு, யாக்கோபு சொன்னார், எனக்காக ப்ளீஸ் என்ன ஜெபிங்க, என்னால் முடியாமல் இருக்குது, இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியாமல் இருக்குது, இந்த பாரத்தை என்னால் தாங்க முடியாமல் இருக்குது, என்ன தயவு செய்து என்னை சுமந்து கொள்ளுங்க, என் ஜெபத்தில் தாங்குங்கன்னு இயேசு கேட்டார். நான் வாசிக்கிறேன், மத்தேயு 26:36. அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்சமனே எண்ணப்பட்ட இடத்துக்கு வந்து பேதுருவையும் செபதேயின் குமாரர் 2 அதான் யோவானும் யாக்கோபும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்க. ஏன் அவர் துக்கப்படணும்? ஏன் துக்கப்படணும்? ஏன் அவர் வியாகுலப்படணும்? சீஷர்களுக்கு அது தெரியல, சீஷர்களுக்கு அது புரியல. ஆனால் இன்றைக்கு ராத்திரி அவர் பிடிக்கப்பட்டு இத்தனை வருஷமாக இருந்த சீஷர்களை விட்டு அவர் போகிறார், நாளைக்கு மதியம் மரித்து போகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். 38 அப்பொழுது அவர் இப்பொழுது வாரார். பேதுரு, யோவான், யாக்கோபை பார்த்து சொன்னா, நீங்க ஜெபிங்கன்னு சொன்னார்ல, நல்ல கொரட்டை விட்டு நிற்கிறேன். ஏய் பிள்ளைகளே எனக்கு தட்டுறார். ஜெபிக்க சொன்னானே, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறமாய் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கக்கூடுமா, நான் நீங்கும்படி செய்யும். அவருக்கு தெரியும் பாத்திரம் என்று சொன்னார், இந்த பாத்திரத்தை என்னால் சுமக்க இயலாது, உபத்திரப்பட எனக்கு இயலாதப்பா, மறிக்க என்னால் முடியாதப்பா. சுவாமி சொன்னார், நீக்க முடியுமானால் நீக்கி விடுமே, ஆனால் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. பின்பு அவர் 40ஆம் வசனம், சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீ 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொன்னார். ஓகே ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே, சரி ஆண்டவரே, ஓகே ஓகே ஓகே, நீங்க போங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லி போட்டு ஜெபிக்கவே இல்லை. இயேசுவின் இடத்துல இருந்த பாரத்தை கூட இவர்களால் புரிந்து கொள்ள முடியல. இன்றைக்கு உங்களை அநேகரை கூப்பிடுகிறோம் ஜெபத்துக்கு வாங்கண்டு. ஏன் தெரியுமா? நீங்கள் வரல, உங்களுக்கு அது புரியுது இல்லை. இந்த ஊழியத்தின் பாரம் என்னதுன்னு உங்களுக்கு தெரியாது, இந்த சபையினுடைய தரிசனம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. பேசியிருக்கிறோம், ஆனால் உணர்வடையலை. நீங்கள் உங்களோட பாட்டில் திருறீங்க, உங்களோட பாட்டில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீங்க, சபைக்கு வாரீங்க,
போறீங்க, அவ்வளோதான். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாக வேண்டும். எப்படி இந்த சீஷர்கள் இயேசுவுக்கு இருந்தாங்களோ அப்படித்தான் இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீங்க சபையில். கடைசியாக வந்து சொன்னார் 43வது வசனத்தில் பார்த்தீங்கண்டா, அவர் எதிர்பார்த்த சீஷர்கள் அவரை ஜெபத்தில் தாங்கல்ல. ஆகவே ஆண்டவரே என்ன செய்தார் என்றால், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். ஒரு தேவ தூதனை கர்த்தர் அனுப்பினார் அவரை பலப்படுத்துவதற்கு, பக்கத்தில் பக்கபலனாக இருக்கிறதுக்கு. உணர்வு இல்லை. உணர்வடையாதபடியினால எவ்வளவு பேசினாலும் உங்களுக்கு விளங்குது இல்லை. மிகவும் பயங்கரமான ஒரு இடம் இது உங்களோட வாழ்க்கையில். ஆவிக்குரியவர்கள் என்று சொல்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்கிறீங்க, ஆனால் உணர்வு இல்லை. உணர்வு இல்லை. இன்னொரு சந்தர்ப்பம், பேதுருவினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆபத்து வருகிறது என்பதை இயேசு முன்கூட்டியே உணர்வடைந்தார். ஆவியானவர் வெளிப்படுத்திட்டார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வசனம் வரையில் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், தம்பி, இன்றைக்கு ராத்திரி நீ என்ன மறுதலிக்க போறா? நானா உங்களை மறுதலிக்கிறதா? யார்த்தையா நீங்க கதைக்கிறீங்க கதை? நான் யார்கிட்ட இந்த 3.5 வருஷம் உங்களோட இருக்கிற நல்லவனா இருக்கிறேன். நான் யார் தெரியுமா? இங்க பாருங்க, இங்க ஒரு கிரீஸ் கத்தி எப்பயுமே அவன்கிட்ட இருந்தது. பேதுரு ஒரு தீவிரவாதியாக இருந்தான், கலிலேய தீவிரவாதி. ரோம அதிராஜ்யத்துக்கு எதிராக செயல்பட்ட ஒரு குழுவின் தலைவன் அவன். பேதுரு லேசுப்பட்ட ஆள் இல்லை. he was a terrorist. அவன் ஒரு தீவிரவாதி. இப்போ இயேசு சொல்றா, இன்றைக்கு ராத்திரி சேவல் கூவுறதுக்கு இடையில நீ 3 தடவை என்ன மறுதலிக்க போறா? நானாவது உங்களையாவது மறுதலிக்கிறதாவது. சொன்னா, பேதுரு, உனக்கு நான் வார்ன் பண்றேன், உன்னை நான் எச்சரிக்கிறேன். ஆவியில் உன்னை குறித்து நான் காண்ற ஒரு காரியம் இருக்கு. ஆவியானவர் உன்னை குறித்து எனக்கு ஒரு வெளிப்பாட்டை தாரார். பின்னும் கர்த்தர் 31வது வசனம், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு சகோதரரை ஸ்திரப்படுத்து. தம்பி கேளு பேதுரு, இன்றைக்கு பிசாசு உன்னை சோதிக்க போறான். நீ தவறி விழ போறா. இதனால நீ காயப்பட போறாய். ஏற்றுக்கொள்ளல பேதுரு. இன்றைக்கு உங்களில் அநேகர் அப்படித்தான் இருக்கிறீங்க. இதே பீடத்தில் இருந்து, இந்த பலிப்பீடத்தில் இருந்து கர்த்தர் எச்சரிப்பாக பேசுகிறார், ஆலோசனை கொடுத்து பேசுகிறார். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனசு இல்லை. ஆவியானவர் சொல்கிறத மனுஷீகத்தில் நீங்கள் யோசிக்கிறீங்க. அது வேலை செய்யாது ராஜா, வாய்ப்பில்லை. நீங்கள் அப்படி யோசித்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 33ஆம் வசனம், மாம்சத்தில் பேசுகிறான், பெருமையின் உச்சக்கட்டத்தில் இருந்து பேசுகிறான். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்றார். 34, அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை அறியாதிருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன். திட்டவட்டமாக அவர் சொல்றார், உன்னை குறித்து எனக்கு வெளிப்பாடு வந்துட்டு, இன்றைக்கு நீ என்னை மறுதலிப்பா. 1 இல்ல 2 தரம் இல்ல 3 தரம் மறுதலிக்க போறா. என்னன்னு சொல்லி மறுதலிக்க போறா? அவரை எனக்கு நான் அவரை அறியேன் என்று சொல்லி மறுதலிக்க போகிறாய். தெளிவாக சொல்லுகிறார். 56வது வசனம், பேதுரு, இயேசு சுவாமி பேதுருவை குறித்த அவன் முகம் கொடுக்க போகிற ஆபத்தை கண்டு எச்சரித்தார். எச்சரிப்பை பெற்று எச்சரித்தார். ஆனால் அந்த எச்சரிப்பை பேதுரு ஏற்றுக்கொள்ளல. அது 56வது வசனத்தில் வேலை நடக்கிறது, நிறைவேறுகிறது. அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை
நெருப்பண்டையில் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு இவனும் அவனோடு தான் இருந்தாள் என்றான். அதற்கு அவன், ஸ்திரியே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 59ஆம் வசனம். ஏறக்குறைய 9 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை நோக்கி, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான், நிரூபிக்கிறான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை நான் அறியேன். அவரை நான் அறியேன். அவர் யார் என்றே எனக்கு தெரியாது. அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பார்த்தார். இதை தனியாக நான் உனக்கு சொன்னேன், உன்னை குறித்து ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நீ கேட்கல, நீ நெடுக போனா மண்டையை உடைச்சிட்டு இருக்கிறாய். அதைத்தான் சொன்ன. எங்களுக்கும் பேதுருவுக்கும் இடையில வித்தியாசமே இல்லை பிரியமானவர்களை. எல்லாம் நடந்து முடிஞ்சது பிறகு தலையில கையை வச்சு அழுதுகிறதுல என்ன பிரயோசனம்? நெஞ்சில கையால் அடிச்சு அடிச்சு அழுதுறதுல என்ன பிரயோசனம்? ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு பிரயோஜனம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, தயவு செய்து ஆவியானவருடைய எச்சரிப்பின் உந்துதல்கள், வழிநடத்தின் உந்துதல்களுக்கு குறித்து அறிவடையுங்கள். உங்களுடைய ஆவி அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள். 62ஆம் வசனம். வெளியே போய் அழுதான். என்னையா பிரயோசனம் அழுது? நீ அழாம இருந்திருக்கலாமே, அதுதானே வெள்ளனையா சொல்லிட்டாரே, வெள்ளனே சொல்லிட்டாரே, உனக்கு ஆலோசனை வந்துட்டே, நீ கேட்கலையே. மூடன் நெடுகப்பை தண்டிக்கப்படுகிறான், மூடன் நெடுகப்பை தண்டிக்கப்படுகிறான். விவேகி ஆபத்தை கண்டு விலகி போகிறான். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் ரோமர் 15ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வசனத்தில் இவனுக்கு எபேசில் இருக்கிறான், எருசலேமுக்கு போக, யூதேயாவுக்கு போக விரும்புகிறான் சபையை பார்க்கறதுக்கு. ஆனால் அவன் என்ன தெரியுமா சொன்னான்? மேலும் சகோதரரே, ரோமர் 15 30 31 32 வசனம். மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷித்தனே உங்களிடத்திலே வந்து உங்களோட இளைப்பாறும்படி. பார்த்தீங்களா? தேவ சித்தம். நான் உங்கள்கிட்ட வாரது தேவ சித்தம். எனக்கு நான் ஊழியம் செய்து செய்து கொஞ்சம் களைச்சு போயிட்டா கொஞ்ச நாள் வந்து உங்களோட இளைப்பாடுறது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது தேவ சித்தம். நான் வர்றதுக்கு நான் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஆனால் 31வது வசனம், யூதேயாவிலே இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படி. பாத்தீங்களா? ஆவியிலே ஒரு எச்சரிப்பை பவுல் பெறுகிறான். ஆண்டவருடைய சித்தம் நான் ரோமாபுரிக்கு போறது, ஆனா ஆபத்து அங்கே காத்திருக்கிறது என்பதை குறித்து ஒரு எச்சரிப்பை அவன் ஆவியிலே பெற்றுக்கொண்டான். என்ன செய்றான்? அதுக்காக அவன் ஜெபிக்கிறான். சில நேரம் நாங்கள் நினைப்பது, தேவ சித்தத்தின்படி நடந்தா எவரும் எங்களை எதிர்க்க முடியாது. யாரையா சொன்னது அந்த கதை? அது எங்க இருக்கு அந்த கதை? எங்க இருக்கு அந்த கதை? நோ. எப்ப நீ கர்த்தருக்குள்ளாக நல்ல தீர்மானங்களை எடுத்து கர்த்தருக்காக வாழ உன்னை ஒப்பு கொடுக்கிறாயோ, அந்த வருகிறது எதிர்ப்பு. நல்லா இருந்த உனக்கு எதிராக எழும்பி நிற்கிறான். இப்ப ஜாக்கிரதை. அதைத்தான் பவுல் சொன்னான். யூதாவிலே இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கும்படி நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படுக்கு நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களிலே நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராடி ஜெபிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். பாத்தீங்களா? ஆவியானவர் வழிநடத்தல்ல தான் நீங்க ஒரு இடத்துக்கு போக, ஒரு காரியத்தை செய்ய நீங்க தீர்மானம் எடுத்து முன்னுக்கு போற, நீங்க ஆயத்தப்படுற நேரம் உள்ளத்துல ஆவியானவர் உணர்த்துறாரே, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, உனக்கு ஆபத்து காத்திருக்கு, நீ நல்ல நோக்கத்தோட போறா,
ஆனால் உனக்கு தீமை செய்கிறதுக்கு ஒரு கூட்டம் எழும்பி நிற்கிது, உனக்கு ஆபத்து வருது. உடனே அவன் அதை ஏற்றுக்கொண்டான். அவன் போகல. என்ன தெரியுமா செய்தான்? மாறாக நின்று அவன் ஜெபிக்கிறான். எங்கே எந்த சபைக்கு போக வேண்டுமோ அந்த ஜனங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறான். சொல்கிறான், நான் வர்றதுக்கு மனதாக இருக்கிறேன், அது தேவனுடைய சித்தம், கர்த்தர் போ சொல்லி இருக்கிறார், நான் ரெடியாக இருக்கிறேன். ஆனால் ஆவியானவர் இன்னொரு காரியத்தை எனக்கு உணர்த்துகிறார். அது என்னண்டா, என்ன கொல்றதுக்கு, என்ன காயப்படுத்துறதுக்கு, என்ன காவலில் பிடிச்சி அடைக்கிறதுக்கு, என் மேலே பொய்யான குற்றம் சுமத்துறதுக்கு யூதர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிற கூட்டத்தை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்திட்டார். நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் அதுக்கு எதிராக ஜெபிங்க. இதுதான் ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கை. இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆவியானவர் இந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்தா ஒவ்வொரு திருப்பு முனையிலும் ஆவியானவர் உங்களோட பேசுவார். ஆமாம், என்ன பிஸ்னஸ் செய்யணும், எது செய்யக்கூடாது, யாரோட இணைந்து செய்யணும், யாரோடு இணைந்து செய்யக்கூடாது, எல்லாம் உங்களுக்கு காட்டுவார். சில மனிதர்கள் உங்களுக்கு முன்னால் நல்லவர்கள் போல இருப்பாங்க, ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு. சில நேரம் சொல்லுவார், இந்த மனசை திறந்து முழுதையும் அவனிடத்துல கக்கி விடாத, வச்சுக்கோ, எல்லாத்தையும் வெளிப்படுத்தாத. சில காரியங்களை ஆண்டவர் சொல்லுவார், நீ இப்போ சபைக்கு இதை சொல்லக்கூடாது. காலத்துக்கு முன்னே சொன்ன பிரச்சனை ஆயிடும். யோசேப்பு காலத்துக்கு முன்னே அவன் கண்ட சொப்பனத்தை சொன்னதுனால தான் அவ்வளோ பெரிய பிரச்சனையில் அவன் மாட்டுப்பட்டான். ஆமாம், அவன் கொஞ்சம் ஞானமாக இருந்திருக்கணும். யார்கிட்ட சொல்லணும், இது யார்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது என்பதை அவன் அறியவில்லை. ஞானம், அறிவு வேண்டும். அவன் அந்த சொப்பனங்கள் அவன் சொன்னதினால தான் சகோதரர்கள் அவனை எதிர்த்தார்கள். தேவையில்லாத எதிர்ப்பை சம்பாதித்தான், மிகுந்த போராட்டத்தை சம்பாதித்தான். காலத்துக்கு முன்னே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சில காரியங்களை வெளிப்படுத்தக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விளங்கிட்டா? எல்லாரும் என்ன பார்த்து சொல்கிற ஓட்டவாய். அதுக்காக என்னட்டேருந்து நிறைய காரியங்கள் மறைப்பார்கள் கூட இருக்கிறவங்க. ஆனால் இந்த மனசு இதெல்லாம் மறுத்து போயிட்டு எனக்கு யாரும் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆனால் கற்றர் இதை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். சில காரியங்கள் நீ சொல்லக்கூடாது, உன் பொஞ்சாதிக்குன்னு சொல்லக்கூடாது, உன் புருஷனுக்குன்னு சொல்லக்கூடாது, உன் பிள்ளைகளுக்குன்னு சொல்லக்கூடாது, ஊழியர்களுக்குன்னு சொல்லக்கூடாது, சபைக்கு நீ சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேன், எப்பொழுது அதை சொல்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லுவேன். ஏனென்றால் சில நேரம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துறத நாங்கள் புரிந்து கொள்ளுவோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். ஆனால் சபை புரிந்து கொள்ளாது, சபை ஏற்றுக்கொள்ளாது, கூட இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆகவே அவங்க என்னண்டா, எதிர்ப்பான காரியங்களையே, நெகட்டிவ் காரியங்களையே பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஐ எம் ஸ்பீக்கிங் லைஃப் பிரின்சிபல்ஸ். இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஞான வார்த்தைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், பேசுகிறேன். ஞானமாக வாழுங்க. பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த இன்னொரு சந்தர்ப்பம், அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருந்து 25ஆம் வசனம் வரையில் பவுலினுடைய கடைசி காலம் இது. இப்போ இவன் சொல்லிட்டான், நான் ஒரு ரோமன், ஆகவே யூதர்கள் நீங்க என்ன நியாயம் தீர்க்க முடியாது, நான் ஒரு ரோமன், ஆகவே ரோமனிடத்திலே நீங்கள் ரோமாபுரிக்கு என்னை கொண்டு போய் அங்கே நியாயம் தீருங்கள் என்று சொன்னான். ஆகவே இவனை கப்பலில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. பிறகு ஒரு இடத்துல வந்து, நல்ல தீவுன்னு சொல்லப்பட்ட ஒரு இடத்துல வந்து கொஞ்ச காலம் நிற்கிறாங்க. பிறகு எல்லாம் சாதகமாக அமையுது. சாதகமாக அமைஞ்ச உடனே நான் வாசிக்கிறேன் 9ஆம் வசனம். வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி. விளக்கல் அமைதலா இருக்கு கடல், ஒரு பிரச்சனை இல்லை, பிரயாணம் பண்ணுவதற்கு சாதகமான சூழ்நிலை. ஆனால் பவுல்ட உள்ளத்தில் அவன் ஒரு கைதியாக இருக்கிறான், அவன் ஒரு சிறை கைதி. ஆண்டவர் பேதுருட்ட வழிபாட்டை கொடுத்துட்டார். ஆவியானவர் சொன்னாரே, கேளு பவுல்,
இந்த பிரயாணத்தில் ஒரு பெரிய பிரச்சனைக்கு நீங்க முகம் கொடுக்க போறீங்க. 10ஆம் வசனத்தில் அவன் என்னன்றதை சொல்றான். ஆவியானவர் தனக்கு வெளிப்படுத்தினதை சொல்லுகிறான். மனுஷரே, இந்த யாத்திரையிலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகியிருக்கும் என்று காண்கின்றேன். தான் ஆவியானவருடைய வெளிப்பாடு. ஆவியில உணர்ந்தார் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். இப்ப இவன் ஒரு கைதியா தானே இருக்கிறான். யார் இவன் கதையை கேட்க போறாங்க? 11ஆம் வசனம், நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். தேவ மனுஷனை நம்பல்ல, வெளிப்பாட்டுகளை பெற்றுக்கொண்டவனை நம்பல்ல, உலகத்தின் ஞானத்தை அவன் நம்பினான். 13ஆம் வசனம், தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகே ஓடினார்கள். ஆண்டவர் ஒரு பக்கம் எச்சரிக்கிறார். நல்ல கேளுங்க, ஆண்டவர் ஒரு பக்கம் எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்பை தாண்டி இந்த மனுஷர்கள் போகிறார்கள். எல்லாம் சாதகமாய் இருக்கு. ஆண்டவர் சொன்ன மாதிரி ஒன்று நடக்கலையே. ஆண்டவர் சொன்ன மாதிரி எந்த ஒரு விபரீதமும் நடக்கலையே. ஆண்டவர் சொன்ன மாதிரி எந்த குழப்பமும் இல்லையே. எல்லாம் சாதகமா அமைதலாக இருக்குதே. கொஞ்ச நாளைக்கு இருக்கும். நம்முடைய பார்வை குறும் பார்வை, முன்னுக்கு தான் தெரியும். கர்த்தர் தூரத்தில் பார்க்கிறார். இன்றைக்கு இல்லை, நாங்கள் இன்றைக்கு நாளைக்குள்ள பார்க்குறோம். கர்த்தர் இன்றையிலேருந்து 1 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 30 வருஷத்துக்கு அங்கால பார்க்கிறார். ஆகவே எல்லாம் சாதகமாக இருக்குதே என்று நீங்கள் நினைத்தால், திடீரென்று என்ன தெரியுமா வந்தது? 14 கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலெத்தோன் என்னும் கடுங்காற்று அதன் மேல் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டார்கள். 20ஆம் வசனம், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களையாவது காணப்படாமல், எல்லாம் காரிருள், மிகுந்த பெருக்காற்று மழையும் அடித்து கொண்டு இருந்தபடியினால், நல்ல கேளுங்க, இனி தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை முழுமையா அற்று போயிட்டு எல்லாரும் சாக போறோம் என்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்பதான் யோசிக்கிறாங்க, இந்த தேவ மனுஷன் சொன்னானே, நம்ம கேட்டிருக்கணுமே, நம்ம கேட்டு இருந்தா இந்த பிரச்சனை நமக்கு இல்லையே, இப்ப நாங்க எல்லாரும் சாக போகிறோமே. பவுல்ட கையில மாஞ்சி, அவனோடு இன்னும் அநேக கைதிகள், எல்லார கையிலேயே மாஞ்சி கைதிகள் என்றபடி நான் கதை பேச்சு யாரும் எடுத்துக்கொள்ளல. உடனே 2வது வெளிப்பாடு வருது பவுலுக்கு. 2வது வெளிப்பாடு வந்து சொன்னார், பவுலே கேளு, என்ன நடக்க போகுதுன்னு நான் உனக்கு சொல்லித்தாரேன். கப்பல் உடைஞ்சு துண்டு துண்டா போகும். கப்பலில் ஏற்றி வந்த சரக்குகள் எல்லாம் இழக்கப்படும். ஆனால் உன் நிமித்தம் ஒரு மனிதனும் சாகாதபடி நான் பத்திரமா கரையில் கொண்டு போய் சேர்ப்பேன். நீ ராயனுக்கு முன்னால் ரோமாபுரியில் நிற்பா. அந்த அரண்மனையிலே நீ கைதியாக சிறையில் அடைக்கப்படுவாய். அந்த அரண்மனையிலே இருக்கிறவர்களுக்கு என் சத்தியத்தை நீ சொல்லுவாய். வெளிப்பாடு வந்துட்டு இப்ப அவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஆகிலும் திடமனதாய் இருங்கள், இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பச்சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. யாருமே சாக மாட்டீங்க. ஏனென்றால், நல்ல கேளுங்க, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, ராயனுக்கு முன்பதாக நீ நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார்.
அப்படியானால் மனுஷரை திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும். 100க்கு அதிபதி சொல்கிற பிரகாரம் அல்ல, மாலுமிகள் சொல்லுகிற பிரகாரம் அல்ல, இந்த கப்பலினுடைய சொந்தக்காரன் முதலாளி சொல்லுகிற பிரகாரம் அல்ல, எனக்கு ஆண்டவர் சொன்ன பிரகாரம் எல்லாம் நடக்கும் என்று தைரியமாக சொன்னான். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்க வேண்டும். உங்களுடைய பாடசாலையில், உங்களுடைய கிளாஸில் நீங்கள் தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்று தைரியமாக பேசுகிற பிள்ளையாக நீங்கள் வாழணும். அதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களோட குடும்பத்தில் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று காரியங்கள் சம்பவிப்பதற்கு முன்னே வெளிப்பாட்டாய் நீங்கள் பேசுகிற ஒரு தேவ பிள்ளையாக நீங்கள் இருக்கணும். சபையிலே அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஏனோ ஒரு சபை பிரசங்கம் பேசிட்டு போகிற ஒரு சபையாக இந்த சபை இருக்காது. வாலிபர் ஐக்கியத்தில் பேசுகிற நீங்கள், ஊழியம் செய்கிற நீங்கள் மாம்சத்தில் எதையும் செய்ய வேண்டாம். ஆவியானவருக்கு செவி கொடுங்க. ஆவியானவர் சொல்கிற மாதிரி செய்து கொண்டு போங்க. அப்போ செழிக்கும். மனுஷ ஞானத்தை நம்பி, மனிதருடைய ஆலோசனையை நம்பி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நீ தொற்று போவாய். நான் சொல்கிறேன், இந்த வாழ்க்கையில் என்ன நடந்ததுண்டு. என்னுடைய ஊழிய காலங்களிலே தேவன் சில காரியங்களை எனக்கு கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து வைப்பார். அப்பொழுது நான் அதை எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோட நான் அடிக்கடி பேசுவேன். எப்பயுமே நான் பேசுவேன். ஆண்டவர் இப்படி செய்ய சொல்கிறார், ஆண்டவர் அப்படி செய்ய சொல்கிறார். ஆனால் அந்த நாட்களிலே இருந்த ஒரு கூட்டம் என்னை எதிர்த்தார்கள். நான் சொல்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ளல. அதனால தேவன் சொல்கிறத சபையில் செய்ய முடியாதபடி ஏறக்குறைய 4 வருஷங்களுக்கு மேலே என் வாழ்க்கையிலே காலங்கள் வீணாய் போனது. கர்த்தர் விடலை. கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். நான் சொன்னேன், என்ன ஆண்டவரை செய்கிறது, இவங்க விடுறாங்க இல்லையே. நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட, இவங்க விடுறாங்க இல்லையே. தேவன் ஒரு பெரிய குழப்பத்தை கொண்டு வந்தார். இந்த குழப்பம் அவர்களாலே உருவாக்கப்பட்டது. அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? அந்த கூட்டத்தையே கர்த்தர் சபையை விட்டு வெளியே கொண்டு போனார். அதுக்கு பிறகுதான் சீயோன் இந்த நிலைக்கு உருவாக ஆரம்பித்தது. என்னோட இருந்தவங்களுக்கு தெரியும். சராத் உங்களுக்கு தெரியும் தானே. கஷ்டமான நாட்கள் தான், பெரிய பூகம்பம்தான் அருமையானவர்களே இருந்த. இப்போ அவங்க போயிட்டாங்களா? இப்போ அநேக ஊழியர்கள் வந்து இணைந்தார்கள். ஊழியத்துக்கு 80 பேருக்கு மேலே தங்களை அர்ப்பணித்தார்கள். ஊழியம் போகுது. தேவன் ஒவ்வொரு முறையும் பல பல காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துவார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் கர்த்தருக்கு முன்னால் நான் சாட்சியாக சொல்கிறேன். ஆட்கள் ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ, என்னோட கூட இருந்தவங்க, என்னை விட என்னோட கூட இருந்த, குறிப்பிட்டு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, என்னோட கூட இருந்தாண்டா எல்லாரும் என் ரத்தத்துக்கு ரத்தமும் தான். எவரும் என்னோட இருக்கல, எனக்கு எதிராக தான் இருந்தாங்க. தனி மனுஷனாகத்தான் நான் எப்பொழுதும் இருந்திருக்கிறேன். எதிர்ப்பு தான். நான் கர்த்தர் உணர்த்துறதை நான் சொன்ன அதுக்கு பின்னால் 1000 கதைகளும். எனக்கு நிம்மதியே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஐ வாஸ் ஸ்ட்ரெஸ்ட் அவுட். ஆனால் அருமையானவர்களே, இந்த மனுஷர் சொல்கிறதுக்கு நான் இடம் கொடுக்கவே இல்லை. தனி ஒரு மனுஷனா நான் முன்னேறி கொண்டே போனேன். கர்த்தர் காட்டினபடி செய்ய ஆரம்பித்தோம். இந்த ஊழியத்தில் கர்த்தர் கைவிடவில்லை. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதுவரைக்கும் நான் சொல்றேன்னா, இதுவரைக்கும் நான் சொல்றத என் உடன் பிறப்புகள் கூட நம்பல, உடன் ஊழியர்கள் நம்பல, கூட இருந்தவங்க கூட ஏற்றுக்கொள்ளல, 1-2 பேரை தவிர. தனியாக தான் இழுத்தோம். வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை எச்சரித்தால், வெளிப்படுத்தினால், நீங்கள் எல்லாரும் ஒத்து போவாங்கன்னு எதிர்பார்க்க வேணாம். சில நேரம் நீங்கள் தனித்து தான் இருக்கணும். இட்ஸ் ஓகே, தனித்திரு. கர்த்தர் சொன்னதை செய்.
உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாருமே இரவும் பகலும் நெகட்டிவாக தான் உனக்கு எதிராக பேசுவாங்க. உனக்கு பின்னாலேயும் இதுக்கோட பேசுகிறவங்களோட உன்னோட கூட இருந்து இருக்க வேண்டியவங்க பேசிக்கொண்டு இருப்பாங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நாள் முழுவதும் அனுபவித்தவன் தான் நான். இன்றைக்கு நான் இந்த நிலையில் இருக்கிறேன். இந்த சபையை எப்படி நடத்துறேன்ற எனக்கு தெரியும், எப்படி நடத்துறேன்ற எனக்கு தெரியும். ஆவியானவருடைய சத்தம்ண்டா என்னண்ட எனக்கு தெரியும். நான் தைரியமாக நான் சொல்கிறேன். அந்த ஆவிக்குரிய அதிகாரத்தில் தான் நான் இந்த இடத்துல ஊழியன் சேரேன். நீங்கள் எல்லாருமே என்னை எதிர்த்தாலும், நான் சொல்கிறேன், இந்த சபையில் இருக்கிற நீங்கள் எல்லாருமே தான் நீங்கள் எதிர்த்தாலும், கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரோ நான் செய்து தான் முடிப்பேன். உங்கள் யாராலையும் அதை தடுக்க முடியவே முடியாது. தடுக்கவும் விட மாட்டேன். தடுத்தா உங்களை தூக்கி எறிவார் ஆண்டவர். ஆமாம், இப்படி தான் நீங்கள் எல்லாரும் இருக்கணும். நான் தைரியமாக சொல்கிறேன், அதால் இப்படி தான் நீங்கள் எல்லாரும் இருக்கணும். 1 கொரிந்தியர் 16:8-9 பவுல் சொல்கிறத கேளுங்க. ஆகிலும் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், பெந்தெகோஸ்தே பண்டிகை வரைக்கும் நான் எபேசு பட்டணத்தில் இருக்கிறேன். ஆனால் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் வாசலை திறந்துட்டார். ஆவியானவருடைய உந்துதல்ல தான் நான் இங்க வந்திருக்கிறேன், வழிநடத்தல வந்திருக்கிறேன். ஆனால் என் கண்களினாலே ஒரு காரியத்தை எதிர்ப்பை பார்ப்பதற்கு முன்பதாய், என் செவிகளினாலே எதிர்ப்பை கேட்பதற்கு முன்பதாய், என் ஆவியிலே நான் ஆவியானவரால் உணர்த்தப்பட்டிருக்கிறேன். அவன் சொன்னான், விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்று சொன்னார். விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்று சொன்னார். இன்னும் பல உண்டு, ஆனால் எனக்கு நேரம் இல்லை இதெல்லாம் பேச இன்றைக்கு. ஆனால் சில சாட்சிகளை நான் சொல்லி நான் இதை ஒரு முடிவுக்குள்ள கொண்டு வர போகிறேன். உண்மை சம்பவங்கள். ஒரு சகோதரன் சபையிலிருந்து நன்றாக ஊழியம் செய்து கொண்டு இருந்து தேவ சித்தத்தை தேவ அழைப்பை நிறைவேற்றி கொண்டு இருந்தான். ஆனால் காலப்போக்கில் மனிதர்கள் பேசுகிற பேச்சை கேட்டு அதிகமாய் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி, இல்லை என்றால் அவனுடைய ஒரு நண்பன் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறபடினாலே நானும் அங்கே போய் வேலை செய்ய வேண்டும் என்று எண்ணி தேவனுடைய ஆலோசனையை தட்டி கழித்து மீறி ஊழியத்தையும் விட்டு சபையையும் விட்டு பட்டணத்தையும் விட்டு தூர இடத்துக்கு அவன் விரும்பினது போல் அந்த கம்பெனியில் வேலை செய்ய போனான். இது உண்மை சம்பவங்கள். ஆனால் அவன் அந்த கம்பெனிக்கு போய் 3 மாதங்கள் ஆகும் பட்சத்தில் அந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிட்டு, அந்த கம்பெனியை நடத்துறதுக்கு அது நஷ்டத்தில் போய் நடத்த முடியாதபடி அது பேங்க்ரப்ட் ஆகி அந்த கம்பெனி மூடப்பட்டது. இப்போ எங்கே, ஏன் இது நடந்தது? நாங்கள் பார்க்கக்குள்ள என்ன நினைப்போம்? இவன் தேவனுடைய பிள்ளை தானே, இவன் தேவனுடைய ஊழியத்தை செய்தவன் தானே, இவன் தேவன் நல்ல வல்லமை பயன்படுத்தினார் தானே, ஏன் இவன் வாழ்க்கையில் இப்படி நடக்கணும்? ஒரு ஏமாற்றம் ஒன்றும் இல்லை. நீ எவ்வளவு தேவன் உன்னை பயன்படுத்தி இருக்கலாம். தேவன் உன்னை நாட்டி இருக்கிற இடத்துல நீ விட்டுட்டு வெளியில் போகிற நேரம் ஆண்டவர் உன்னை உணர்த்துவார். போகாத, செய்யாத, உனக்கு இது வேண்டாம், அந்த சம்பளம் வேண்டாம், உனக்கு இந்த சம்பளம் போதும், அதை மீறி நீ போனால் அதனுடைய பிரதிபலன் நீ அனுபவிப்பாய். மற்ற சுற்றி இருக்கிறவங்களுக்கு விளங்காது. ஜாக்கிரதையாக இருங்க. இன்னொரு குடும்பம், இந்த கணவர் வெளிநாட்டுக்கு போக வேண்டும், வெளிநாட்டு மோகம் வந்துட்டு ஒரு காலத்தில் இங்கே வந்தது தானே. அந்த மோகம் வந்த உடனே இங்கே நல்ல ஒரு தொழில் இருந்தது, இங்கே நல்ல குடும்பமாக நல்லா வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த மோகம் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் கதைச்ச கதைகள், அந்த தொடர்பு இந்த தொடர்பு யாருக்கும் தெரியாமல் எவ்வளவுதான் தேவன் எச்சரித்தும் அதை காலின் கீழே போட்டு மிதிச்சிட்டு அவங்க நினைச்ச மாதிரி அந்த தேசத்துக்கு போயிட்டாங்க. இப்போ 10 வருஷம் அங்கேருந்து இங்கேயும் வரையலாம், இங்கேருந்து யாரும் அங்கேயும் போகலாம். இது தேவசித்தமா? இது தேவசித்தமா? நோ மை டியர்,
இல்லை இல்லை. சிலர் அப்படி போய் அங்கே வேறு திருமணம் முடிச்சுட்டு அங்கே நீங்கள் பாய் பாய், நான் இங்கே ஒரு புதிய வாழ்க்கையை அமைச்சிட்டேன், நான் இங்கே இருந்துருவேன் பாய். இங்கே இவங்க காசு கடன் வாங்கி வீட்டை விற்று வளவை விற்று அனுப்புன எல்லாம் போச்சு. அவர் போயிட்டார் பாய். காரணம் ஏன்? ஆலோசனைக்கு நிற்கல. பரிசுத்த ஆவியானவருடைய எச்சரிப்பின் சத்தம் உந்துதல்களுக்கு நீ கீழ்ப்படியல்ல. நீ உன் இருதயத்தை கடினப்படுத்தினாய், நீ நஷ்டப்பட்டாய். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவருடைய ஆவியானவருடைய எச்சரிப்பு. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்த போன போது, நல்லா கேளுங்க, பவுலுக்கு ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டான். ஐயா, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இப்பொழுது பவுல் ஆசியா கண்டத்துக்கு வர்றதுக்கு ஆயத்தப்படுற நேரம் ஆவியானவர் தடுத்தாராம். சுவிசேஷம் அறிவிக்கவும் தடுப்பாரா? இது எங்களுடைய அனுபவம், இது சியோடின் அனுபவம். ஏறக்குறைய 4 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் ஒவ்வொரு வருடத்திலே குறைந்தது 3 அல்லது 4 குருசேடுகளை இலங்கை தேசம் முழுவதும் கிராமங்களிலே நடத்தி கொண்டு வந்தோம். அந்த ட்ரக்கில் அநேக ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள், குணமானார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு 4 வருடங்கள் ஆனதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு நாள் என்னிடத்தில் சொன்னார், இந்த குருசேடின் காலங்கள் முடிந்தது மகனே, இந்த குருசேடை நிறுத்து. உடனே எனக்கு எழும்பின முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? சுவிசேஷம் அறிவிப்பதை கர்த்தர் தடை பண்ணுவாரா? இதான் எனக்குள்ள உண்டான பெரிய கேள்வி. சுவிசேஷம் அறிவிப்பதை கர்த்தர் தடை பண்ணுவாரா? உடனே எங்களுடைய புத்தியில் வர்ற முதலாவது பதில் ஒரு நாளும் இல்லை. அதுதான் நாங்கள் எல்லாரும், நீங்கள் அப்படித்தான் நீங்கள் நினைச்சீங்க. ஆனால் இந்த வசனத்தை பிறகுதான் நான் கண்டுபிடிச்சேன். ஆனால் ஆவியானவர் சொல்றார், நிறுத்து, போதும். நீங்கள் சொல்லுவீங்க, நம்புவீங்களோ தெரியாது. ஆவியானவர் சொன்னார், நீ என்னுடைய ஜனங்களை அதிகமாக காயப்படுத்துகிறான்டார். ஏனென்றால் ஒவ்வொரு தடவை நாங்கள் குருசேட் நடத்துகிற நேரம் சபையில் 21 நாட்கள் உபவாச ஜெபம். எவரிடத்தில் 1% பணமும் நாங்கள் எடுக்கிறதில்ல, சபையில் ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கையில் தான் இத்தனை வருஷங்களும் குருசேடுகள் நடத்தப்பட்டது. குருசேட் தொடங்கி முடியும் வரைக்கும் எங்கே போனாலும் இரவு மட்டும்தான் சாப்பாடு. யாரும் சைட் சீயிங் போகிறதில்லை, எவரும் ஷாப்பிங் போகிறதில்லை. போனால் இருக்கிற இடம், ஊழியம் செய்கிற இடம், திரும்பி இருக்கிற இடம், மட்டக்களப்புக்கு ஊழியம் எல்லாம் முடிஞ்சு வரக்குள்ளத்தான் எங்கேண்டாலும் நின்று ஷாப்பிங் ஏதாவது செய்கிறேன்டா, இடத்தை பார்க்குறேன்டா பார்க்குறோம். நான் சொல்கிறது, இங்கே சரத் இருக்குது, மேவின் இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது, பிரசாந்த் இருக்கிறீங்க, அன்று இருக்கிறீங்க, நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். நாங்கள் குறைஞ்சது ஒரு 24 பேர் நாங்கள் போவோம் வெளி மாவட்டங்களுக்கு போகிற நேரம். நல்ல உயர்வான இடத்துல இந்த குருசேட் போய்கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் சொன்னார், நிறுத்து. நான் அதை நம்பவே இல்லை, நான் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. நான் நினைத்தேன் பிசாசு தான் என்னோட பேசுதண்டு. ஆனாலும் என்னோட கூட இருக்கிறவங்களுக்கு, நெருக்கம் கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட எல்லாரும் கிட்ட தான் சொன்னேன், ஆவியானவர் இந்த குருசேடை நிறுத்த சொல்லுகிறார் என்றானே. எல்லாருமே சொன்னாங்க, அண்ணா என்ன கதைக்கிறீங்க நீங்கள், ஆவியர் அப்படி சொல்லுவாரா? அப்படி ஆவியானவர் ஓ மென்ன என்றுட்டு நானும் நின்றுட்டேன். கடைசிக்கு முதல் குருசேட் நாவட்குடாவிலே நடந்தது. வேள் வதனி உங்களோட வீட்டுக்கு முன்னால் இந்திரன் தம்பா பிள்ளையனுடைய வீட்டு வளவில் குருசேட் நடந்தது. ஜனங்கள் வந்தாங்க. ஆனால் மற்ற குருசேடுகளில் கண்ட வெற்றியை அங்கே எங்களாலே காண முடியவில்லை. அது ஒன்று. 2, அந்த குருசேட் நாட்களிலே எங்களோட ஊழியர்களுக்குள்ள நல்ல ஐக்கியம் இருக்கும். 80-100 பேருக்கு மேலே ஊழியம் செய்வார்கள், நல்ல ஐக்கியம். ஆனால் அந்த குருசேடில்
அவர்களுக்குள்ளே குழப்பங்கள் உண்டாயிற்று. நான் என்னை பொறுத்த வரையில் அந்த குருசேட் எங்களுக்கு மெதுவாக ஒரு சின்ன ஃபெயிலியர். அப்பொழுதே நான் யோசித்தேன், ஆவியானவர் சொன்னபடி நான் கேட்டு இதை நிறுத்தி இருக்க வேண்டும். அப்போ நான் எல்லா லீடர்ஸையும் கூப்பிட்டு சொன்னேன், ஆவியானவர் சொன்னதை நம்ம மீறி போனதுனால தான் இந்த குருசேட்டில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. இந்த குருசேட்டில் நமக்கு ஜெயிக்க முடியல. இல்லை 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 அதெல்லாம் எங்கட பிள்ளை தான். ஆவியானவர் தடை பண்ண மாட்டார், அடுத்த குருசேட்டை ஆயத்தப்படுத்துவோம். நான் சொன்னேன், இல்லை வேணாம், நாங்கள் நிறுத்த வேண்டும். சொன்னா இல்லை. அதுக்கு பிறகுதான் கடைசியாக இவர்களுடைய வற்புறுத்தலில் பழுகாமத்திலே எங்களுடைய கடைசி குருசேடை நடத்தினோம். உங்களுக்கு தெரியுமா, பழுகாமத்திலே நடத்தின 3 நாள் குருசேட் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர். எங்களுடைய ஊழிய பிள்ளைகள் ஒருவரும் சாப்பிட மாட்டாங்க. எல்லாருமே குருசேட் முடிஞ்ச பிறகு ஒரு கோப்பி குடிப்போம், வீட்டை வந்து தான் சாப்பாடு. அது வரைக்கும் சாப்பாடு இல்லை ஒவ்வொரு நாளும். ஆனால் நம்மளோட பிள்ளைகள் கொஞ்சம் பேர் நல்லா சோர்த்தையும் போட்டு தயிரையும் போட்டு சாப்பிட தொடங்கிட்டான். குருசேட் தொடங்குவதற்கு முன்னே குருசேடுக்கு மாக்கள் வரலை. அப்போ தான் நான் சொன்னேன், இதை மிஞ்சி நான் போக மாட்டேன். அவ்வளோந்தான் கதை. என்னுடைய தலைவர்களுக்குள்ளே பெரிய அதைரியம் உண்டாயிற்று, குழப்பங்கள் உண்டாயிற்று. அண்ணன் வெஞ்சம் தேய்க்கிறார் என்று சொன்னார்கள். பிரிந்து போனது, கலைந்து போனார்கள். கூட்டம் கலைந்தது, தலைவர்கள் கலைந்தார்கள். அதுக்கு 9 மாதங்கள் ஜெபித்தோம். அதுக்கு பிறகுதான் சுகமளிக்கும் ஆராதனை சபையில் ஆரம்பிக்கப்பட்டது. எங்களுடைய சபையின் ஊழியம் அடுத்த நிலைக்கு போனது அங்கே தான். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற நேரம் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொன்னேன். நீங்கள் கேள்வி ஒன்று எழுப்பலாம், அப்படின்டா சியோனில் 2019ஆம் ஆண்டு குண்டு வெடிக்க போகிறத ஆவியானவர் உணர்த்தலையா பாஸ்டர்? உங்களுக்கு நிச்சயமாய் உணர்த்தினார், நிச்சயமாய் உணர்த்தினார். 100 நாட்கள் உபவாச ஜெபத்திலே இரத்த சாட்சிகளை குறித்து உணர்த்தி பேசினோம். அதைத் தொடர்ந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்கள் முழுவதும் ஜெபத்தில் இருந்தோம். பிப்ரவரி மாதம் ஆகிற நேரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆவியானவர் 2 தரிசனங்களை ஆராதனையிலே காண்பித்தார். ரஜீவ், இங்கே நிற்கிறீங்க, எத்தனை பேர் இருந்தீங்க கையை உயர்த்தி காட்டுங்க. அந்த இடத்துல நான் சொன்னேன், ஒரு வாகனத்தில் ஒரு குடும்பத்தை நான் பார்க்கிறேன். அதுதான் இவன், இந்த இருக்கிறாள் இவன், கோவிச்சிடாத, இவன் அவங்களோட குடும்பம். அவர்களோட எண்ணம் 3 குடும்பம், 2 குடும்பம், 3 குடும்பம், எல்லாமா 10 பேர் வாகனத்தில். அந்த தரிசனத்திலே சர்வீஸ், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குது. கனகருக்கு புதியாக்களுக்கு இது தெரியாது. அது அவ்வளோ ரெக்கார்டிங்கில் இருக்குது, வீடியோ இருக்குது. அதில் கர்த்தர் வெளிப்படையாக காட்டினார். ஒரு டால்ஃபின் வேனில் இவங்க போகிறாங்க. அந்த வேன் பெரிய ஒரு விபத்துக்குள்ளாகுது. அடுத்தது நான் பார்க்கறது, இந்த வேன் சப்பை, அதில் ஒன்றுமே இல்லை எடுக்கிறதுக்கு. அப்போ நான் சபைக்கு இதை நான் சொல்கிறேன். எல்லா சபையும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்குது. அப்போ இவன் மம்மி என் வலது கை பக்கம் இருந்தா. அப்போ நான் கையை காட்டி சொல்கிறேன், அவன் என்ன பார்த்துட்டே இருக்கிறான், உங்களோட மம்மி கிரெசன்சியா இப்படி என்ன முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறாளே. நான் சொன்னேன், நீங்கள் தான் அந்த ஃபேமிலி, உங்களோட குடும்பத்தை தான் அதுக்குள்ளே வாகனத்துக்குள்ளே பார்க்குறேன், ஜெபி. அதுக்கப்புறம் அவள் ஜெபிக்க தொடங்கினாள். இது பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி நடக்குது, 2019ஆம் ஆண்டு, பிப்ரவரி 24ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு இப்படியாக ஜெபித்து கொண்டு இருக்கும்போது பெரிய நெருப்பை நான் பார்த்தேன். அப்ப நான் சொன்ன பெரிய நெருப்பை நான் காண்கின்றேன், நெருப்பை நான் பார்க்கிறேன். அந்த காலங்களில் ஒரு வாகனம் ஆக்சிடென்ட் பட்டா இலங்கையில் இருக்கிற எந்த ஒரு வாகனத்திலையும் நெருப்பு பற்றி எரியாது அந்த காலத்தில். இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம் வாகனங்கள் பற்றி எரிகிறது, அந்த நாட்களில் இல்லை. ஆனால் அதே டால்ஃபின் எரிந்து சாம்பலாக போகிறதை நான் பார்த்தேன். அப்போ நான் அதையும் நான் சபைத்த சொல்கிறேன், நான் பார்க்கிறேன்.
பிரசாந்துக்கு ஞாபகம் இருக்கா? நீ தானே கேமராவில் இருந்த நீ பிரசாந்த். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய எச்சரிப்புகள். சரியா? அன்றைக்கு ஆராதனை முடிஞ்சு நேராக நான் யாரோட கதைக்க மாட்டேன், அறைக்குள்ளே போயிட்டு கதவை மூடிடுவேன். இந்த வழக்கம் அப்படி தான். அங்கேருந்து குறைஞ்சது 1.5 மணித்தியாலம் நான் அப்படியே அறைக்குள்ளே இருப்பேன். இந்த உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம் அந்த நிமிஷத்தோடு வந்தது. பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு. ஆவியானவர் மாத்திரம் எனக்கு சாட்சி. அந்த பாரம் வந்தது. அப்போது நான் எனக்குள்ளே யோசிக்கிறேன், நான் போயிட்டு என்னத்தை பேசிட்டேன், இப்போ ஏன் நான் இப்படி பேசினேன், ஏன் நான் இப்படி சொன்னேன், ஐயோ என்று சொல்லி எனக்குள்ளே நான் தயங்கி கொண்டு இருக்கிறேன். நான் அதுக்குள்ளே ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்குறேன், ஆண்டவரே நான் தவறாக பேசியிருந்தேன், நான் மன்னிச்சிருங்க வேண்டும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போய் நான் அதை கேன்சல் பண்ணிடுறேன் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் ஒரு பதிலுன்னு சொல்லலை. ஆனால் நான் கண்டது உண்மை, பொய் சொல்லலை, உண்மையைத்தான் நான் பேசினேன். இந்த பீடத்துக்கு வந்த நான் ஒன்றாலும் பொய் சொல்ல மாட்டேன், சத்தியத்தை பேசுவேன். அது நடந்து அதற்காக நாங்கள் ஜெபிக்க தொடங்கினோம். அதுக்குள்ளே நான் ஊழியத்துக்காக UK, நார்வே, ஜெர்மனி ஊழியங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டு இருந்தது. ஆனால் நான் ஆயத்தப்படுத்துகிறேன். என்னாலே செய்திகளை ஆயத்தப்படுத்தவே முடியலை. நீங்கள் நம்புவீங்களோ தெரியா, இது யாருக்கும் தெரிய, நான் எனக்குள்ளே நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கு எனக்குள்ளே இருந்ததை நான் சொல்கிறேன். எனக்கு தெரியாது என்ன நடக்க போகிறது என்று. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு பெரிய ஊழியம் இல்லை ஏண்டா, ஐயா போன வாக்கிலே திருப்பி வரப்போகிறார். பம்பிளாஸ்டுக்கு 3 வாரங்களுக்கு முன்னே முஸ்லீம் மதத்தில் யாரும் வந்திருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, நான் இதை சொல்கிறதுக்கான இது நான் சொல்லி ஆக வேணும். உங்களை குற்றப்படுத்த நான் சொல்லலை. ரஜி வழும்பி நெல்லு, நான் சொல்கிறது உண்மையாக பொய்யாண்டி இப்போ இவர் அதை ஆமோதிப்பார். பம்பிளாஸ்டுக்கு 3 வாரங்களுக்கு முன்னே நான் ஒன்று ரஜீவுக்கும், முதலாவது ரமேஷுக்கு, ரமேஷ் அவர் மறுத்து போயிட்டார். 2வது ரஜீவ். கூட்டம் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 3 வாரங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டு இருந்தேன். அடுத்தது தினேஷ் மரப்பாடு. இப்போ நான் சொல்கிறது பேர் உனக்கு ஞாபகம் வருதாண்டு. நான் சொல்லி கொண்டிருந்தேன், இந்த நம்மட ஆராதனை ஒரு முஸ்லீம் நபரால் குழம்ப போகிறது, முஸ்லீம் நபரால் குழம்ப போகிறது. 3 வாரம் நான் சொல்லி கொண்டு இருந்தேன். உங்கள் 3 பேருக்கும் உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ நான் சொன்னேனா இல்லையா? பார்த்தீங்களா? தேங்க்யூ. நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். 17ஆம் திகதி, மன்னிக்கவும், 16ஆம் திகதி மத்தியானம் 2019 ஏப்ரல் மாதம் 16ஆம் திகதி 11 மணி அளவு இருக்கும். நான் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு வேனில் ஏறுறேன் சர்ச்சில் இருந்து, ரமேஷும் நானும். அப்போ கிரெசன்சியாவை நான் பார்க்குறேன். ஆக்சிடெண்ட் நடந்த 15 16 17 கரெக்ட், 17 கரெக்ட். 16ஆம் தேதி நான் வேனுக்குள்ளே ஏறுறேன். கிரெசன்சியா சபையினுடைய வாசலில் நிற்கிறா. உள்ள பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ப்ராக்டிஸ் நடக்குது ஈஸ்டர் சண்டைக்கு. என்ன கொஞ்ச நேரத்தில் நான் முடிப்பேன். நான் உடனே வேனை விட்டு இறங்கி, ரமேஷும் இறங்கிட்டு, ரமேஷ் எனக்கு பின்னால், ரமேஷ் மாத்திரம்தான் எனக்கு, ரமேஷும் கிரெசன்சியாவும் தான் இருக்கு சாட்சி. 2 பேரும் இன்றைக்கு உயிரோடு இல்லை. நான் இறங்கி போய் நான் கிரெசன்சியாட்ட சொல்கிறேன், கிரெசன்சியா சபையில் உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கு, உன்னை காணல என்று சொன்னேன். ஓ பாஸ்டர், கொஞ்சம் வேலை பாஸ்டர், இன்றையில இருந்து நான் வருவேன். அடுத்தபடியாக நான் சொன்னேன், தயவு செய்து பிரயாணங்களை வைக்காத என்று சொன்னேன். பிரயாணங்கள் வைக்காத, நோ ஜேர்னி. ஓம் பாஸ்டர். ரமேஷும் அதை கேட்குது, நான் அதை சொல்கிறேன். கிரெசன்சி அப்படி சொல்கிறாள். நாங்கள் 2 பேரும் வேனில் ஏறிட்டு
இங்கேருந்து கொழும்புக்கு போகும் வரைக்கும் இந்த ஊழியத்தை பற்றியே கதைச்சு கொண்டு போகிறோம். ஆனால் என்னுடைய உள்ளம் பாரத்தால் நிறைந்திருந்தது. எனக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. ரமேஷ் திருப்ப கேட்குது, நீங்கள் போகத்தானா பாஸ்டர் வேண்டும். நான் சொன்னேன், எனக்கு போக விருப்பம் இல்லாமல் இருக்கு, இந்த பாரமாக இருக்குது மனசெல்லாம், எனக்கு போக விருப்பம் இல்லாமல் இருக்குது. வளமையாக ஏர்போர்ட்டுக்கு போனால் என்னை விட்டுட்டு ரமேஷ் போக விட்டுட்டு தான் நான் உள்ளுக்குள்ளே பேக்கை கொண்டு போவேன். அன்றைக்கு ரமேஷ் சொல்கிறார், என்னை விட்டுட்டு நீங்கள் போங்க பாஸ்டர் நான் போகிறேன். நான் சொன்னேன், இல்லை நீ போங்க, நான் அதுக்கு பிறகு போவேன். ஏர்போர்ட்டில் என்னை விட்டுட்டு திருப்பி ரவுண்ட் அடிச்சுட்டு 2ஆம் தரம் வாரேன். நான் அதிலே நிற்கிறேன். என்ன போனவன் இங்கேல பக்கம் திருப்பி ரவுண்ட் அடித்து திருப்பி வருது என்ன பார்க்குறதுக்கு. ரமேஷ் அழுதது, நானும் அழுதேன். இது யாருக்குமே தெரியாது. ஏன் அழுகிறோம் தெரியாது, ஏன் இந்த பாரம் தெரியாது. நான் இங்கேருந்து ஃப்ளை பண்ணி யூகேக்கு போய் என்னுடைய அண்ணாட வீட்டில் போய் இறங்குறேன். ரமேஷ் எனக்கு கால் எடுத்தார். இது 17ஆம் தேதி. பாஸ்டர் நியூஸ் வந்துச்சான்னு கேட்டார். நாங்கள்கிட்ட என்ன நியூஸ்? நீங்கள் தானே அவளுக்கு பார்த்து சொன்னீங்க பிரயாணம் பண்ண வேணாமண்டு. ஓம், அதுகள் சொல் கேட்கல பாஸ்டர். அன்றைக்கு இரவே வேன் பிடிச்சி போய் கொழும்புக்கு போய், கொழும்புலேருந்து நுவரெலியாவுக்கு போய், நுவரெலியாவிலேருந்து விடியச்சாமம் 17ஆம் தேதி மட்டக்களப்புக்கு வர்ற வழியில் ஆக்சிடெண்ட் பட்டு வேனில் 10 பேரில் 8 பேர் செத்து போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? நான் சொல்கிறேன், நான் கேளுங்க. கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக நான் பேசுகிறேன். அந்த பாரம் இன்னும் என்னை விட்டு போகலை. அப்போ எனக்கு உடனே விளங்கிட்டு, ஓஹோ இதுதான் அந்த பாரமோ, இதுதான் அந்த பாரம். ஆனால் அந்த பாரம் என்னை விட்டு நீங்கி போகலை. நான் கேட்குற ஆண்டவர், என்ன நீர் காட்டினது போலவே நடந்துட்டு. அப்போ உடனே சொன்னேன், சண்டே ஸ்கூல், ஈஸ்டர் ப்ரோக்ராம் ஆல் கேன்சல். 17 இது நடக்குது, 18, 19 தானே, 20, 21. அன்றைக்கு இரவு முழுவதும் என்னால் நித்திர கொள்ள முடியலை. அன்றைக்கு ஊழியை முடித்து வந்ததே விடியச்சாமம் 2 மணிக்கு. 3 மணிக்கு படுக்கைக்கு போனால் நித்திர வர மாட்டேன்ட்டு 4 மணிக்கு சஞ்சய் கால் பண்ணி ரஷ்யாவிலேருந்து சொல்கிறார், அங்கிள் சர்ச்சில் குண்டு வெடிச்சிட்டு. அப்போ தான் அந்த சாட்சி நெருப்பு வீடியோவில் நான் பார்க்குறேன். குமரன் எடுத்தார், நெருப்பு. அப்போ தான் நான் சொன்னேன், நான் அழ ஆரம்பித்தேன். பாஸ்டர் லக்கியினுடைய வீட்டில் லக்கி அழுது, நான் அழுகிறேன், என்னோட மனைவி அழுகிறாங்க, பிள்ளைகள் அழுகிறாங்க. இது லைவில் போய்கொண்டிருக்கு. அப்பொழுது ஆண்டவர் எனக்கு என்ன தெரியுமா சொன்னார்? இதுதான் அது. இனி ஒரு காலமும் சீயோனிலே இவ்விதமான சம்பவம் நடைபெறாது. ஒரு நாளும் ஒரு காலமும் இனிமேல் இவ்விதமான சம்பவம் நடைபெறாது, பலப்படுன்னு சொன்னார். அந்த நிமிஷத்தோட என் மனதில் அத்தனை மாதங்கள் இருந்த பாரம், பிப்ரவரி 24ஆம் தேதி வந்த பாரம், ஏப்ரல் 21ஆம் தேதி, 21 தானே, இந்த நெருப்பை பார்த்ததும் கர்த்தர் பேசினதோட என்னை விட்டு போயிட்டு. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னொரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலங்களிலே பைபிள் ஸ்கூல் என்று இல்லை. பாஸ்டர் பெரியைத்தான் கர்த்தர் ஆஸ்திரேலியாவிலேருந்து மட்டக்களப்பை காட்டி இங்கே கொண்டு வந்து வருஷத்தில் 2 தடவை இந்த தலைவர்களுக்கான ஒரு வேதாகம கல்லூரி நடத்தப்பட்டது. ஏறக்குறைய 14 வருஷங்கள் அது நடத்தப்பட்டது. 350க்கு 400க்கும் இடைப்பட்ட தேவ ஊழியர்கள் அதில் கலந்து கொள்ளுவார்கள். இப்படியா இருக்கும்போது இதை கேள்விப்பட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சீயோன் தேவாலயம் பாஸ்டர் பெரியை அழைத்தார்கள். அங்கே வந்து இந்த கூட்டத்தை நடத்த. பாஸ்டர் ஒரு வெள்ளைக்காரன் என்றபடினால வன்னியால் போகையிலால், கிளாடியால் போகலாது. ஆகவே அவர் பிளேனில் போனார். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சீயோன் தேவாலயத்தின் போதகருடைய பேர் அந்த நாட்களில் ஜோசாயா பிலிப். அவர் கட் அண்ட் ரைட், ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினா யாருமே மாற்ற இயலாது. இது உண்மை சம்பவம்.
முதலாவது நாள் கூட்டம் முடிஞ்சு, என்ன 2 நாள் இருக்கு. ஆகவே இந்த வன்னிக்குள்ளே இருந்த ஊழியர்கள், யாழ்ப்பாணத்தில் இந்த ஊழியர்கள் என்று சொல்லி ஏறக்குறைய 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சபையில் வந்து நின்றுட்டாங்க. இந்த படிப்பினைக்கு பாஸ்டருடைய டீச்சிங் எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டாகி அக்கமடேஷன் கொடுத்தாச்சு, சாப்பாட்டு சாமான்கள் வேண்டியாச்சு. அது கஷ்டமான காலங்கள். அது தண்ணி கூட பவுசரில் வேண்டுவாங்க. 2வது நாள் காலையில் முதலாவது செஷன் எடுத்துக்கொண்டிருக்கிற நேரம், இது உண்மை சம்பவம். முதலாவது செஷனை பாஸ்டர் பெரி எடுத்துக்கொண்டு இருக்கிற போது ஆவியானவர் இடைப்பட்டு சொன்னார், பெரி, உடனடியாக இதை நிறுத்திவிட்டு உண்ட பேகை எடுத்துக்கொண்டு கிளம்பு. சரியா? ஆனால் இவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். எப்படி நான் இதை சொல்றது? எப்படி பாஸ்டர் ஜோசாயா இதை அங்கீகரிப்பார்? பெரிய குழப்பமாகிடுமே. ஆனால் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆவியானவருடைய சத்தமும் பாரமும் அவருடைய இருதயத்தை நெருக்க ஆரம்பித்தது. உடனடியாக அவரால் பேச முடியல. அதுக்கு பிறகு அவர் மைக்கிலேயே எல்லாருக்கும் முன்னால் சொன்னார், ஆவியானவர் சொல்றார், இந்த கூட்டத்தை இதோட நிறுத்தி என்னை புறப்பட்டு போகும்படி சொல்லுகிறார் என்றோன்னு எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. எல்லாரும் அப்செட் ஆகிட்டான். பாஸ்டர் ஜோசாயா பிலிப்பும் அப்செட் ஆகிட்டார். அப்போ எந்த எண்ணத்துக்கு நீங்கள் வரணும் என்ற மாதிரி, சும்மா எங்களை விட்டுருக்கலாம் தானே. ஆனால் பாஸ்டர் பெரி ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன், தெளிவாக வழிநடத்தலை பெறுகிற ஒரு மனுஷன். அவர் வந்து சொன்னார், பாஸ்டர் பெரி சொன்னார், ஐ எம் வெரி சாரி பாஸ்டர், பட் ஐ நீட் டு கோ. என்னை மன்னிச்சு கொள்ளுங்க, ஆனால் ஆவியானவர் என்னை விடுறார் இல்லை, நான் இப்பொழுது போக வேண்டும். உடனடியாக ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. யாழ்ப்பாணம் பலாலி ஏர்போர்ட். ஒரு பிளேன் ஆயத்தமாக இருந்தது. சரியாக இங்கேருந்து போன 4 பேருக்கும் 4 சீட் ஆயத்தமாக இருந்தது. தேவ கிருபை. உடனடியாக அவருக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. சீட்ஸை வேண்டி கொழும்புக்கு போய் சேர்ந்துட்டாங்களா? உங்களுக்கு தெரியுமா? அதுதான் யாழ்ப்பாணத்தில் இருந்து கடைசியாக புறப்பட்ட பிளேன். அதே நாள் 4 மணத்தியாலங்களுக்கு பின்னே புறப்பட்ட அதே பிளேன் எல்டிடியினாலே பம்ப் பண்ணப்பட்டு அது விழுந்து எரிந்து அதில் பிரயாணம் பண்ண எல்லாருமே செத்து போயிட்டான். அதை தொடர்ந்து யாழ்ப்பாணத்துக்கு பல வருடங்கள், 10-15 வருடங்கள் பிளேனே இல்லை. யாழ்ப்பாணத்திலிருந்து கடைசியாக வந்த பிளேன் தான் அந்த பிளேன். பாஸ்டர் பெரி ஒரு அரமணத்தியாலம் பிந்தி இருந்தால், முரண்டு கொண்டு இருந்திருந்தால், தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருந்தால், மனிதனை எப்படி பிரியப்படுத்தாமல் போகிறது என்று நினைச்சு கொண்டு இருந்திருந்தால், அவர் அடுத்த பிளேனில் போக நினைத்திருந்தால் அவர் செத்து போயிருப்பார். நான் இன்றைக்கி இதை வர முதல் பாஸ்டர் பெரிக்கு ஒரு மெசேஜை போட்டு தான் வந்தேன். இன்றைக்கி நான் உங்களை பற்றி பேச போகிறேன் பாஸ்டர். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னொரு கதை சொல்லட்டா? ஒரு நாள் ஒரு சகோதரி, அவருடைய குடும்பம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்களாம். இது உண்மை சம்பவம். பிள்ளைகளோட அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்திருந்தபடினால அவங்கள கூட்டி கொண்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரம் திடீரென்று இந்த தகப்பனாருக்கு ஒரு உணர்வு, ஒரு பயம், ஒரு பதட்டம் உள்ளத்திலே உருவாகிட்டான். உடனே விட்டுட்டு வீட்டுக்கு திரும்பிப்போம், உடனே விட்டு வீட்டுக்கு திரும்பிப்போம். அப்போ உடனே அவர் சொன்னார், என்னை மன்னிச்சிருங்க, நான் திருப்பி உங்களை இங்கே கூட்டிகிட்டு வரேன். ஆனால் எனக்கு என்னவோ தெரியா, என்னுடைய உள்ளத்தில் நான் உணர்த்தப்படுறேன், உடனே நான் வீட்டுக்கு போக வேண்டும் என்று. அப்போ அவர்கள் அதுக்கு முன்னாலே அந்த எல்லாரும் எழுப்பிட்டாங்க. சாப்பிட்டதை அப்படியே அரைவாசியோட விட்டுட்டு எல்லாரும் அந்த மேசையிலேயே விட்டு கரங்களை கோர்த்தபடி கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு காரில் ஏறிட்டு தங்க வீட்டுக்கு போனால் கள்ளர்கள் வந்து, இப்போ அவங்க போகிற நேரம் ஜெபிக்கிறாங்களாம். அங்கே வீட்டுக்கு போய் பார்த்தா கள்ளர்கள் வந்து வீட்டு கதவை எல்லாத்தையும் உடைச்சி வீடு முழுவதும் சுற்றி திரிஞ்சு
அங்கே இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் பெட்டியில் போட்டு அடுக்கி ஹாலில் கொண்டு வந்து வச்சிருக்கிறான். அதுக்கு பிறகு ஏதோ நடந்துட்டு அவ்வளத்தையும் அங்கே வச்சுட்டு ஓடி போயிட்டான். விளங்கிட்டா? அவர்கள் ஜெபித்திருக்காவிட்டால் அந்த திருடர்கள் அவ்வளவு உடைமைகளையும் அவர்கள் திருடி கொண்டு போயிருப்பார்கள். ஆவியானவர் உணர்த்த, நான் எங்கே இருக்கிறேனோ அது பரவாயில்ல, உடனடியாக அந்த உணர்வுகளுக்கு தன்னை அர்ப்பணித்து ஜெபித்ததினால பெரிய நஷ்டத்தில் இழப்பில் இருந்து கர்த்தர் அந்த குடும்பத்தை காத்து கொண்டார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆகவே அருமையான பிள்ளைகளே, நான் உங்களை பிள்ளைகளாக நான் கருதுகிறேன். நான் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து, ஆவிக்குரிய தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து, என் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் உங்களை வைத்து நான் இன்றைக்கு பேசுகிறேன். இது பிரசங்கமாக எடுக்க வேணாம், இது ஆலோசனையாக எடுங்க, இது உங்களுடைய வாழ்க்கையாக மாற்றுங்க. இதுக்குத்தான் பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவியானவர் உணர்த்துகிறவர். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் எழுந்து நிற்போமா? சகதி பர சுந்தனாமா காரைதா அரைக்குத்து போ ஷெஹரே லேலே பெரிராய். ஓசி 5:15 அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி விடுவேன். ஆண்டவர் மௌனமாகி விடுவார். கடந்ததை மறந்துருங்க. இன்றைக்கு ஒரு புதிய அத்தியாயம் வாழ்க்கையில் உண்டாகட்டும். எத்தனை பேர் ஆவியானவருடைய உந்துதல், ஆவியானவருடைய எச்சரிப்பை, ஆவியானவருடைய ஆலோசனையை மிகவும் தெளிவாக உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் வாஞ்சையோடு இருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்கப்படும் போது வாசல் திறக்கும். ஒரு புதிய உங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம், ஆச்சரியப்படத்தக்கதான முறையிலே தேவனுடைய உந்துதல்கள், ஆவியானவருடைய அசைவு, சத்தம் உங்களுக்கு கேட்கப்பட போகின்றது. அதுக்காகத்தான் இந்த செய்தியை நான் எடுத்தேன். யாவரோடும் ஆண்டவர் இன்றைக்கும் பேச அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். சின்ன சாமுவேலோடு ஆண்டவர் பேச சித்தமாய் இருந்தார். ஆண்டவர் தான் பேசுகிறார் என்றே அறியாதிருந்தான். ஆகவே ஏலிட்ட போறான். ஏலி தான் கூப்பிட்டாரண்டு. ஏலி சொன்னா, நான் கூப்பிடலப்பா, நீ போய் படு. 2ஆம் தரம் ஆண்டவர் கூப்பிட்டார். ஓடி போறான் ஏலிட்ட. நான் கூப்பிடலப்பா, நீ போய் படு. 3ஆம் தரம் கூப்பிட்டார் கர்த்தர். ஏலிட்ட போனா. அப்போ ஏலி ஒரு ஆலோசனையை கொடுத்தான். நான் கூப்பிடல, உனக்கு தொடர்ந்து இந்த சத்தம் வருதுன்னு சொன்னா ஆண்டவர் தான் உன்னோட பேசுறார். அவர் தொடர்ந்து என்ன பேசணும் என்பதை நீ அறிய விரும்பினா, ஒரு ஹம்முண்டு வருது, விரும்பினா நீ சொல்லு, இதோ அடியேன் இருக்கிறேன், பேசும், நான் கேட்கிறேன் சொல்லு. 4ஆம் தரம் ஆண்டவர் பேசினார். இதோ அடியேன் இருக்கிறேன், பேசும். பெரிய வெளிப்பாட்டை ஆண்டவர் அந்த சின்ன பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுத்தார். நான் சொல்றதை கேளுங்க. சாமுவேல் ஏலி சொன்ன ஆலோசனையை தட்டி கழித்து கண்டு போட்டு விட்டு இருந்தால் அவன் வாழ்க்கையில் ஒரு நாளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கவே முடியாது. ஆண்டவர் பேசியிருக்க மாட்டார். ஆலோசனையை கேட்டு அவன் சொன்ன அடியேன் இருக்கிறேன், பேசும், நான் கேட்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். இந்த காலையில் எத்தனை பேர் அவ்விதமாக இருக்கிறீங்க? அடியேன் இருக்கிறேன், நீங்கள் என்னோட பேசணும், எனக்கு வெளிப்பாடுகளை தரணும், என்ன நீங்கள் உணர்த்தணும், நான் வாஞ்சிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க சொல்கிறாக்கள் முன்னுக்கு வாங்க.
உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆராதனையை நான் முடிக்கப் போகிறேன். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து உந்தன் பிரசன்னத்தில் செய்யும் யுத்தம் என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும், என் பலத்தினால் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உன் பிரசன்னத்தால். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் எப்பொழுதும் கூடவே இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபியுங்க. பிரியமானவர்களே, எமது ஆராதனையுடன் இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறோம். இந்த ஆராதனை உங்கள் ஆத்துமாவுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.